பொதுச் செயலாளரை பார்த்து பாதம் தாங்கி என்று சொல்லி ஒரு சொல்லோட இவர் விழிச்சார். இந்த வேலையை வந்து அவர் தான் தொடங்கி வச்சார். அப்ப அவர் அப்படி சொன்ன அன்னைக்கே நாங்க வந்து ஆளுநரை சந்திப்பதற்கு சட்டை கிழித்து ஓடிய பைத்தியகாரன் என்ற ஒரு வார்த்தையினால் பயன்படுத்த முடியாதா? எங்கள் பொதுச் செயலாளர் வந்து கரப்பான் பூச்சி என்று ஒப்பிட்டு பேசிட்டு வந்தார் இல்லைங்களா? அந்த கூட்டம் முடிஞ்சு வந்து கார்ல ஏறணும்னா அந்த காகிதத்தை கசக்கி வீசினாரு, எழுதி கொடுத்தவங்க திட்டினாரு என்று சொல்லி இது நான் ஒத்துக்க மாட்டேன். இப்போ ஆளுநர் கூட பெரிய சண்டை இல்லைங்களா? ஆளுநரே அப்போ அப்படி இப்படின்னு சண்டை, திடீர்னு போய் டீ குடிச்சிட்டு இருக்கிறாங்க. இப்போ எதுக்கு நீ போன, ஏன் போனேன்னு கேட்டா போகக்கூடாதான்னு கேட்குறேன். அட போன வருஷம் ஏன் போல? இல்ல, நான் ஒரு வருத்தத்தோட உங்களுக்கு பதிவு பண்றேன். உதயநிதிக்குமே நீட்னா என்னன்னு தெரியல. அதனாலதான் இல்லைன்னா முத கையெழுத்து போடுவோன்னு எப்படிங்க காமன் லிஸ்ட்ல இருக்கிற ஒரு விஷயத்தை நீங்க எப்படி கையெழுத்து போடுவீங்க? இளைஞர்கள் வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. இளைஞர்கள் நாம் தமிழர், திரு விஜய் அவர்கள் போன்ற அமைப்பை நோக்கி செல்கிறார்கள். இப்போது இளைஞர்கள் அதிமுக பக்கம் வருவதில்லை என்ற ஒரு பரவலான பேச்சு இருக்குது. இது பற்றி உங்களுடைய பார்வை? திட்டமிட்டு திமுக ஒரு ஃபார்மேட் உருவாக்கி குறிப்பிட்ட தொலைக்காட்சி மற்ற ஊடகங்களில் இருக்கிறவர்களுக்கு பணம் விநியோகிக்கப்பட்டு சோகால்டு நடுநிலையாளர் ஒருத்தர், அவர் வந்து பத்திரிகையாளர் என்றும் சொல்லிக் கொள்வார், விவாதங்கள் எல்லாம் பேசுவார். அவர் தனிப்பட்ட முறையில் பேசிட்டு இருக்கும்போது சொல்றாரு, எப்படியாச்சும் ராஜ்யசபா சீட்டு வாங்கிடும்னு இருக்கிறேங்க. எனவே அந்த கொலை நடப்பதற்கே இவர்கள் காரணமாக இருந்திருப்பார்களோ, இவர்களுடைய பின்புலம் இருந்திருக்குமோ, இவர்களால் அன்றைக்கு அதிகாரிகள் இயக்கப்பட்டிருப்பார்களோ என்கிற சந்தேகம் இருக்கிறது என்று பேசுகிற போது பச்சையாக அந்த அரங்கத்திலே அவர் சொல்லுகிறார், அப்படி ப்ரமோஷனே கொடுக்கலன்ட்டு. அடிச்சு விடுறது, கல்யாண் வந்து ஒரு பாலியல் வன்முறையில் ஈடுபட்டுட்டாரு அப்படின்ட்டு உங்களுக்கு குற்றச்சாட்டு. அம்மா உணவகங்கள் வந்து நாங்கள் பாதுகாப்பாக வச்சுட்டு இருக்கிறோம், அம்மா உணவகங்கள் வந்து அதிமுக ஆட்சி காலத்தை விட நாங்கள் சிறப்பாக இப்பொழுது செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம்னு பேசுறீங்களே, உங்களுக்கு வந்து இந்த நாட்டில் எவனுமே யாருக்குமே அறிவில்லைன்னு நினைக்கிறது திமுக தான் அர்த்தம். மக்கள் வந்து பட்டியல் சமூகத்து மக்கள் போகணும்னு கேட்டதுக்கு கோயிலை பூட்டிட்டு போகுதுங்க கவர்மெண்ட். இதுக்கு முன்னாடி எங்காவது பார்த்துருக்கீங்களா? வணக்கம் நேயர்களே. இன்று நம்மோடு அதிமுகவின் அதிகாரப்பூர்வ நாளேடான நமதம்மா நாளிதழின் ஆசிரியர் மற்றும் அதிமுகவின் செய்தி தொடர்பாளர் பேராசிரியர் திரு கல்யாண சுந்தரம் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். பல்வேறு அரசியல் நிகழ்வுகள், நடப்பு அரசியல் குறித்தும் நம்மோடு பேச இருக்கிறார். வணக்கம் திரு கல்யாண். வணக்கம். நீங்கள் எங்கள் அரங்கத்துக்கு வந்ததுக்கு உள்ளபடியே ரொம்ப மகிழ்ச்சி, சந்தோஷம். நிறைய விஷயங்களை உங்ககிட்ட பேச இருக்கிறோம். தொடக்கத்தில் நீங்கள் நீண்ட காலமாக அரசியலை பார்த்து வருகிறீர்கள். முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை பார்த்து கரப்பான் பூச்சி என்று விமர்சனம் செய்தார். தொடர்ந்து அவரோட மகனும் வந்து அவர் கரப்பான் பூச்சி என்று விமர்சனம் செய்தார். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உதயநிதியை விமர்சனம் செய்யும்போது விஷக்காளான் என்று விமர்சனம் செய்தார். எனக்கு உள்ளபடியே இந்த நரேட்டிவை பார்க்கும்போது மனசு வருத்தமாக இருந்துச்சு. நீங்களாம் தலைவர்கள், உங்களை பார்த்து தான் தொண்டர்கள் தங்களை பண்படுத்திக்கிறாங்க. பெரிய தலைவர்களே இந்த மாதிரி ஒருத்தர் கரப்பாம்பூச்சின்னு பேசுறது, ஒரு எடப்பாடி பழனிசாமி பேசுறதுல எனக்கு வருத்தம் தான். விஷக்காலான்னு சொல்கிறாரு. எனக்கு ஒரு பொலிட்டிக்கல் டிபேட்டை எலிவேட் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும். அதை விட்டுட்டு இந்த மாதிரி ஒருத்தர் கரப்பாம்பூச்சின்றது, ஒருத்தர் விஷக்காலான்றது எனக்கு உள்ளபடியே வருத்தமாக இருக்குது. இதை பற்றி நீங்கள் அதிமுகவின் செய்தி தொடர்பாளராக என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? ஆமாங்க, இது ஏற்கனவே இது சம்மந்தமான சில விஷயங்கள் நம்ம பேசியிருந்தோம். அதாவது ஒன்று, இந்த பிரச்சனையை யார் தொடங்கி வைக்கிறாங்க, இந்த மாதிரியான பேச்சை யார் தொடங்கி வைக்கிறாங்க அப்படிங்கிறது பார்க்கும்போது, இப்போ நீங்கள் திமுகவுக்கு இது பிறவிலேயே அவங்களுக்கு ஒரு குணம் இருக்குது, அது தொடர்ச்சியாக அவங்க செய்வாங்க. ஆனால் அவர்களுடைய பேச்சாளர்கள் செய்து கொண்டிருந்தார்கள். நீங்கள் ரொம்ப தரம் தாழ்ந்த பேச்சை வந்து ரசிக்கத்தக்க ஒரு விஷயமாக தமிழ்நாட்டில் மாற்றினதில் வந்து அவங்களுக்கு நிகர் அவங்க தான். இந்த மக்களினுடைய ரசனையே இவங்க குழப்பி மாற்றினாங்க. அவ்வளோ கேவலமான ஒரு வேலை செஞ்சாங்க. அதை பெருமையோடு இன்றைக்கு வரைக்கும் பேசியும் கொள்வாங்க. ஆனால் பேச்சாளர்கள் இதை செய்து கொண்டிருந்தார்களே ஒழிய தலைவர்கள் செய்கிற வேலையாக இது இல்லை. தமிழ்நாட்டில் அந்த தரம் எப்பவுமே இருந்துகிட்டே தான் இருந்தது. ஆனால் திரு ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக வந்த பிறகு, அந்த கட்சியினுடைய தலைவராக வந்த பிறகு, அவர் வந்து இன்னுமே வந்து அந்த கட்சியில் இருக்கிற அந்த பேச்சாளர்கள் மேடையில் பேசிட்டு இருந்த பேச்சாளர் பக்கத்தில் உட்காந்து இவர் ஏதாவது கேட்டிருப்பார் இல்லையா, அந்த மனநிலையில் தான் இருக்கிறாரே ஒழிய, இவ்வளவு ஆண்டுகளை கடந்திருக்கிற ஒரு கட்சியினுடைய தலைவர் நாம் என்பதோ, இத்தனை ஆண்டுகள் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிற ஒரு கட்சியினுடைய தலைவர் என்பதோ, இந்த நாட்டு மக்களினுடைய முதலமைச்சர் என்பதோ அவருக்கு நினைவில் இல்லை. நான் என்ன ரொம்ப சிம்பிளாக கேட்குற விஷயம் என்னன்னா, திரு ஸ்டாலின் என்ன நினைக்கிறார் அப்படின்னு சொன்னால், ஒரு கரப்பான்பூச்சி என்று அவர் சொல்லிவிட்டு போகிற போது, அதாவது ஒரு வேலையை செய்கிறார்னா அதுக்கு இணையான இன்னொரு வேலையை எதிராக இருக்கிறவங்க செய்ய முடியாட்டி தான் இவங்க வென்றதா அர்த்தம். சரிதானுங்களா? இப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் மிகப்பெரிய திட்டங்கள் 2-3 திட்டத்தை நிறைவேற்றிட்டார்னு வைங்களேன். இப்போ அதிமுக நாங்கள் அவரை பார்த்து, இவ்வளோ பெரிய வேலை செஞ்சுட்டாரு,
நாம் அந்த வேலையை செய்ய முடியாத நம்மளால என்ன பண்றதுன்னு கேட்கலாம். ஆனால் இவர் பேசுகிற பேச்சு இருக்கிறது இல்லையா, இந்த பேச்சை திருப்பி பேச முடியாதா? நீங்கள் எங்கள் இப்ப பொதுச் செயலாளரை பார்த்து பாதம் தாங்கி என்று சொல்லி ஒரு சொல்லோட இவர் விழிச்சார். இது நடந்தது ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்பே. இந்த வேலையை வந்து அவர் தான் தொடங்கி வச்சார். அப்ப அவர் அப்படி சொன்ன அன்னைக்கே நாங்க வந்து ஆளுநரை சந்திப்பதற்கு சட்டை கிழித்து ஓடிய பைத்தியக்காரன் என்ற ஒரு வார்த்தையை எங்களால் பயன்படுத்த முடியாதா? முடியும். முடியும். எல்லாராலும் முடியும். அது ஒரு பெரிய வேலை இல்ல. அது இன்னைக்கு சமூக வலைதளங்கள் இருக்கிறதுல யார் வேணா என்ன வேணா எழுத முடியும். இருந்தாலும் கூட ஒரு முதலமைச்சர் அவர் உட்கார்ந்திருக்கிற அந்த இருக்கையினுடைய அந்த மரியாதையை தெரியாமல், அந்த தரத்தை தெரியாமல் அவர் பேசுகிறார். அவர் தரங்கெட்டு போன காரணத்தால் நாமும் அந்த இடத்திற்கு போய்விடக்கூடாது என்று சொல்லி நாங்கள் அமைதியாகத்தான் கடந்தோம். மறுபடியும் அதே மாதிரியான வார்த்தை பிரயோகங்களை இப்ப பயன்படுத்துகிறார். அப்ப இதுல என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, முதலமைச்சர் அவராக பேசுகிறார் என்று நான் நினைக்கல. நான் உங்களுக்கு வெளிப்படையாவே இன்னொன்னு சொல்றேனே, இது பேசிட்டு வந்தாரு இல்லைங்களா ஒரு கூட்டத்துல. எங்கள் பொதுச் செயலாளர் வந்து கரப்பான் பூச்சி என்று ஒப்பிட்டு பேசிட்டு வந்தார் இல்லைங்களா, அந்த கூட்டம் முடிஞ்சு வந்து கார்ல ஏறணும்னா அந்த காகிதத்தை கசக்கி வீசினாரு, எழுதி கொடுத்தவங்களை திட்டினாரு என்று சொல்லி ஒரு நம்பதற்குரிய ஒரு பத்திரிகையாளர் என்கிட்ட சொன்னார். ஏன் அப்படி செஞ்சாருன்னு கேட்டபோது அவர் சொன்னார், இல்ல அவருக்கே அதில் உடன்பாடு இல்லை அப்படி பேசுனதுல, எழுதி கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னார். குறிக்கிறதுக்கு மன்னிக்கணும் கல்யாண், இது நான் ஒத்துக்க மாட்டேன். இல்ல இது நானும் ஒத்துக்கல. நான் ஒத்துக்க மாட்டேன். நீங்க ஒரு பேராசிரியருங்க, சரிங்களா? நீங்க பேசுறவரு, சரிங்களா? இதை பேசுங்க, நான் உனக்கு எழுதி கொடுத்தா நீங்க அப்படியே பேசிடுவீங்களா? நீங்க முதலமைச்சருங்க, 50 ஆண்டு காலம் அரசியல் இருக்கிறவங்க. இல்ல யாருமே இதை ஒத்துக்கல. அந்த பத்திரிகையாளர்கிட்டயே நான் சொன்னேன், அந்த அளவுக்கு அவர்கிட்ட எல்லாம் நாங்க எதிர்பார்க்கல, இல்லைங்க அப்படிங்க இப்படின்னு சொன்னார். பிறகு என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஒருவேளை அவர் அப்படி கோவப்பட்டது உண்மையாக இருந்திருந்தால் திரும்ப அந்த வேலையை உதயநிதி செய்ய மாட்டார். எக்ஸாக்ட்லி. எனவே அது வந்து இவங்க தெரிந்துதான் அதை செய்கிறார்கள், ரசிக்கிறாங்க. ஆமா, அதை தெரிந்துதான் செய்கிறார்கள். கண்டென்ட் இல்லாத போது, நீங்க கருணாநிதி அவர்களை நான் எல்லாம் என்னுடைய வாழ்நாள் முழுவதும் எதிர்த்திருக்கிறேன். அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் எப்பொழுதுமே எதிர்க்கிறது. கருணாநிதி அவர்கள் இந்த தமிழ் சமூகத்தினுடைய மிகப்பெரிய சிக்கல் என்பதுதான் எங்களுடைய பார்வை. ஆனாலும் கூட கருணாநிதி அவர்கள் இந்த வேலையை செய்ததில்லைன்னு நான் சொல்றேன். இந்த மாதிரியான இந்த சர்க்காஸ்டிக்கா பேசுறதுங்கிறது வேற. அது அவர் கருணாநிதி நிறைய முறை பேசி காமிச்சிருக்காரு, பல விஷயங்கள்ல பேசியிருக்காரு. ஆனால் எந்த விதமான அறிவும் புரிதலும் கண்டென்ட்டும் இல்லாம, நம்மிடம் கண்டென்ட் இல்லைங்கிற காரணத்தினால ஒரு பேச்சை எப்படி பெரிய பேச்சாக்குறது? இப்போ நான் ஒரு மேடை பேச்சாளர், நான் கண்டென்ட் இல்லாம மேடை ஏறிட்டு என்ன பண்ணுவேன்? நீங்க அந்த மேடையில் கண்டபடி ஏதோ ஒன்று பேசிட்டு வந்தோன்னா அது வைரல் ஆயிரும் இல்லைங்களா? அப்ப அதற்காக ஒரு முதலமைச்சர் செய்கிறார் என்பது ரொம்ப கேவலமான விஷயம். அப்படி நாங்க இத்தனையும் நடந்துட்டு இருக்கும்போது எங்க பொதுச் செயலாளர் வந்து திரு ஸ்டாலின் அவர்களே, மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்களே என்றுதான் பேசிக் கொண்டிருந்தார். முதல்வர் அவர்களையும் தான் பேசுவார். முதல்வர் அவர்களையும் தான் பேசுவார். எல்லாத்தையுமே நீங்க பாத்தீங்கன்னா அப்படித்தான் இருக்கு அவருடைய பேச்சு. ஒரு இடத்துல கூட திறந்தாழ்ந்து பேச மாட்டார். ஆனால் ஒரு எல்லை தாண்டி போகிற போது அவருக்கான அழுத்தமே அதிகரிப்பதாகத்தான் நான் பார்க்கிறேன். எங்க பொதுச் செயலாளருக்குமே இப்படி எல்லாம் இவனுக்கு பேச விட்டு நீங்க வேடிக்கை பார்க்கலாமா என்கிற அளவுக்கான மக்களே நினைக்கிற நிலைமை வரும்போது தான் ஒரு வார்த்தை அது கூட வந்து அன்பார்லிமெண்டரி நான் பார்க்கல. அன்பார்லிமெண்டரி பார்க்கல, எனக்கு உடன்பாடு இல்ல. அவரு ஒரு முன்னாள் முதல்வரா பார்க்கிறேன் நான் அவரை. இவ்வளவு பெரிய அழுத்தத்தினால் விளைந்தது என்றுதான் நான் அதை பார்க்க முடியும். மற்றபடி அவருடைய மேடைகளிலும் சரி, அவருடைய செய்தியாளர் சந்திப்புகளிலும் சரி, மிக மிக நேர்த்தியாக எதிர்க்கட்சி தலைவராகட்டும் யாராகட்டும் ரொம்ப மரியாதையோடு அவர் எப்பொழுதுமே பேசக்கூடிய ஒரு பழக்கம் கொண்டிருக்கிறவர் தான். ஆனால் ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிற இந்த வேலை தமிழ்நாட்டினுடைய அரசியல் வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய மோசமான ஒரு முன்னுதாரணம். இது நீங்க வந்து இதுக்கு முன்னாடி இப்படி இருந்ததில்லை, எந்த தலைவர்களும் இருந்ததில்லை. காமராஜர் அமர்ந்திருந்த இருக்கை அந்த இருக்கை, பக்தவச்சலம் இருந்த இருக்கை, ராஜாஜி இருந்த இருக்கை, நீங்க புரட்சி தலைவரும் புரட்சி தலைவி அம்மா அவர்களும் இருந்த இடம், அந்த இடம் முதலமைச்சருங்கிற பொறுப்பு, அந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிற ஸ்டாலின் குறைந்தபட்சம் அவங்க அப்பா அளவுக்காவது இருக்கலாம். காமராஜர் அளவுக்கு அவர் யாரும் எதிர்பார்க்கல, அவங்க அப்பா அளவுக்காவது இருக்கலாம். அதனினும் தரம் தாழ்ந்து போகிறார். ஸ்டாலின் அவர்களுக்கும் சரி, திமுக காரங்களுக்கும் நாம சொல்லிக்க விரும்புறது, நாங்கள் திருப்பி பேச ஆரம்பித்தால் ரொம்ப கேவலமா அசிங்கமா போய் சேர்ந்துரும். அதை செய்யக்கூடாதுன்னு சொல்லி தமிழ்நாட்டினுடைய அரசியல் தரத்தை காப்பாற்றுவதற்காக நாங்கள் பொறுமையாகவே இருக்கிறோம். திரு கல்யாண், நீங்கள் இன்றைக்கி பேசும்போது ஒன்று குறிப்பிட்டீங்க, வாழ்நாள் முழுவதும் நான் திரு கருணாநிதி அவர்களை எதிர்த்திருக்கிறேன், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் எதிர்த்திருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. இன்னும் சொல்லப்போனால் திரு கருணாநிதி அவர்களை எதிர்த்து தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமே உருவானது. இப்போது திராவிட முன்னேற்ற கழகம் அதன் தொண்டர்களை திராவிட அரசியல் என்று ஒரு கருத்தாக்கத்துக்கு தயார்படுத்தி அவங்க திராவிட மாடல்ன்றதை முன்னெடுத்துக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. இதே போல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஒரு தீய சக்தி, அது வந்து தமிழகத்துக்கு கேடு, ஏதோ சம்திங், இது போல ஒரு தத்துவத்தையோ ஒரு கருத்தாக்கத்தையோ அதிமுக தொண்டர்களிடையே செலுத்துவதற்கு, அவர்களை தயார்படுத்துவதற்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தவறிவிட்டதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல, அப்படி நினைக்கலைங்க. அப்படி ஒரு பிரச்சாரம் தொடர்ச்சியாக பண்ணப்படுதுன்னு நினைக்கிறேன். அது வந்து திமுக அதை தொடர்ந்து செய்யறாங்கன்னு நினைக்கிறேன். நான் இப்ப
இந்த திராவிட கட்சிகள் என்று சொல்லி வந்து விட்டாலே இதனுடைய முத்தாய்ப்பான விஷயங்களாக சில விஷயங்கள் எடுத்துப்போம். இவங்களுடைய பாதை எதை நோக்கியதாக இருந்தது, எதை வந்து இவங்க பிரதானப்படுத்துறாங்க ஒரு சமூகத்துக்குள்ள. இப்ப சமூக நீதி என்பது இந்த 2 அமைப்புகளுமே தொடர்ச்சியா சொல்றாங்க. நான் கேட்கிறேன், அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைவிற்கு சமூக நீதிக்கான பங்களிப்பை திராவிட முன்னேற்ற கழகம் கொடுத்திருக்கிறதா? நீங்க 69 விழுக்காடு இடஒதுக்கீடு என்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய காலத்திலே கிடைத்த விஷயம் தானே. அது புரட்சித் தலைவர் அம்மா அவர்களினுடைய மிகப்பெரிய வெற்றி தானே. இந்தியாவில் யாருமே கற்பனை பண்ணி பார்க்க முடியாது. அதில் நீங்க ஒரு இடத்தை கவனிக்க வேண்டிய இடம் என்ன அப்படின்னா, மண்டல் கமிஷன் வருகிற போது நமக்கு இந்த 69 விழுக்காடுக்கு ஆபத்து வருது. மண்டல் கமிஷன் அங்கே வருகிறது, விபி சிங் அவர் நிறைவேற்ற முயற்சி எடுத்து செய்து காட்டுகிறார். அப்படி செய்கிற போது கருணாநிதி இங்கே இருக்கிறார், முதலமைச்சராக இருக்கிறார். தமிழ்நாட்டை அவர் தான் ஆளுகிறார். அதன் பிறகு 6 மாத காலம் அவருடைய ஆட்சி நீடிக்கிறது. அந்த 6 மாத காலத்திலே சட்டமன்றத்திலே அவர் அப்படி ஒரு முயற்சி எடுத்து அந்த 69 விழுக்காட்டை பாதுகாப்பதற்கு முயற்சி எடுத்திருந்தால் சமூக நீதிக்கு திமுகவும் போராடியது என்று சொல்லலாம். திமுக வாய்கழிய பேசுகிறதை ஒழிய செய்து காட்டியது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். மாநில உரிமை என்று வருகிறது. இன உரிமை என்பது திராவிட கட்சிகளினுடைய முழு முதற் கோட்பாடு. இன உரிமை காப்பாற்றியதிலே திமுகவின் பங்கு என்ன என்பது யாராவது சொல்ல முடியுமா? வெறும் வாயிலேயே பேசிட்டு இருக்கிறீங்களே. நான் சொல்லுகிறேன், 2009 இனப்படுகொலை, ஒரு இன உரிமையின் பேச வரும்போது ஒரு இனத்திற்கு இனப்படுகொலையை விட பெரிய பிரச்சனை ஒன்று இருக்க முடியுமா? இனப்படுகொலை நடக்கிறது. 2 லட்சம் தமிழர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள், ரத்த ஆறு ஓடுகிறது. ஆட்சி கருணாநிதி. 2011 2 ஆண்டுகள் கடந்து போகிறது. 2011 அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி வந்த பிறகுதான் தமிழ்நாட்டினுடைய சட்டமன்றத்திலே இலங்கையின் மீது பொருளாதார தடை விதி, அங்கே பொது வாக்கெடுப்பு நடத்து, ராஜபக்சேவை போர்க்குற்றவாளியாக அறிவிக்க வேண்டும் என்கிற தீர்மானங்கள் நிறைவேற்றப்படுகிறது. புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் நிறைவேற்றுகிறார். ஏன் கருணாநிதி செய்யவில்லை? அப்ப நீங்க இன உரிமை என்று நீங்கள் பேசுவது எந்த இனத்தினுடைய உரிமை? காவிரி பிரச்சனையில நீங்க அரசிதழ்ல வந்து அந்த தீர்ப்பை வெளியிடுவதற்கு எத்தனை ஆண்டு காலம் நீங்க மத்திய அமைச்சரவையில் உட்கார்ந்து இருந்தீங்க? தொடர்ந்து மீண்டும் அம்மா அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு அதிமுக தான் அதை சாதிச்சு காட்டுச்சு. உண்மையா இல்லைங்களா? முல்லை பெரியாறு பிரச்சனையில அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் சாதிச்சு காட்டுச்சு. அப்ப எந்த பிரச்சனையில மாநில உரிமைகள் குறித்து நீங்க என்ன செஞ்சிருக்கிறீங்க? சமூக நீதி கோட்பாடுகள்ல உங்களுடைய பங்களிப்பு என்ன? எல்லா விஷயத்தையும் பேசிக்கொண்டே இருக்கிறீர்கள். ஆளுநரா இங்க இப்ப ஆளுநர் கூட பெரிய சண்டை இல்லைங்களா? ஆளுநரே அப்ப அப்படி இப்படின்னு சண்டை. திடீர்னு போய் டீ குடிச்சிட்டு இருக்கிறாங்க. இப்ப எதுக்கு நீ போன, ஏன் போனீன்னு கேட்டா போகக்கூடாதான்னு கேட்கிறாங்க. அட போன வருஷம் ஏன் போல? இந்த ஒரு ஆண்டுக்குள்ள ஏற்பட்டிருக்கிற மாற்றம் என்ன, அதை சொல்லுங்க. அதுலயும் ஒரு முரண் என்னவா நான் பாக்குறேன்னா, கூட்டணி கட்சியெல்லாம் ஒரு பக்கம் முறுக்கிட்டு எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருக்காங்க. ஆமா, இவங்க மட்டும் போய் பங்கெடுத்துட்டு இருக்காங்க. கூட்டணியே மாறிடும் போலதான் இருக்குங்க. நீங்க ஆளுநர் மாளிகைக்குள்ளதான் கூட்டணியே தீர்மானிக்கப்படும் போல இருக்கு. எனவே திமுக வந்து தொடர்ச்சியாக பேசுகிறதே ஒழிய அதை செயலிலே செய்து காட்டி இயக்கம் என அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். அது எங்களுடைய எடப்பாடியார் அவரின் ஆட்சி காலத்தில் 7.5 விழுக்காடு உள்ளிடஒதுக்கீடு நீட் தேர்வு மாணவர்கள் கொண்டு வந்தது சாதாரண விஷயம் அல்ல. அரசு பள்ளி மாணவர்கள் வந்து இன்றைக்கு 1000 மாணவர்கள் மருத்துவர்களாக மாறுகிறார்கள் என்று சொன்னால் தமிழ்நாட்டினுடைய அந்த சுகாதாரத்துறையே ஒரு மறுகட்டமைப்பு செய்யப்படுகிறது என்பது பொருள். அடுத்து 20 வருஷம் கழிச்சு நீங்க நினைச்சு பாருங்க. அப்ப அது சமூக நீதிக்கான ஒரு மாபெரும் எடுத்துக்காட்டு. அதன் இங்க பொதுச் செயலாளர் செஞ்சு காட்டின பிறகுதான், அவர் முதலமைச்சராக இருக்கையில் செஞ்சு காட்டின பிறகுதான் ஸ்டாலின் வந்த பிறகு அதை என்ஜினியரிங் காலேஜுக்கு எக்ஸ்டெண்ட் பண்றாரு. அது என்ஜினியரிங் காலேஜுக்கு தேவையே இல்லை, ஆனா அவர் எக்ஸ்டெண்ட் பண்றாரு. அப்ப எல்லா வகையிலுமே இந்த சமூக நீதி கோட்பாடுகளாகட்டும், மாநில உரிமைகள் என்று வருகிற போதும் சரி, வழிகாட்டுகிற அமைப்பாக இருந்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அதன் பிறகு இவர்கள் ஏதாவது 1-2 தொடருவாங்க, இல்லைன்னா மற்றதையும் விட்டுருவாங்க. ஆனால் பேசுவதிலே, பிரச்சாரம் பண்ணுவதிலே திமுக பெருசா வேலை செஞ்சிடறாங்க. அதனால நீங்க கேட்ட அந்த கேள்விகள் மக்கள் மத்தியில் கல்யாண் ரொம்ப அழகா நீங்க சொன்னீங்க. நீங்க நல்லா கொஞ்சம் பொறுமையா ரீகால் பண்ணி பார்த்தா பேசுவது திமுக, செயல்படுத்தி காட்டியது அதிமுக அப்படின்னு தான் வந்து பார்க்கணும் இல்லைங்களா? நீங்க இடஒதுக்கீடு எடுத்துக்கிட்டோம், காவிரி விஷயமா இருக்கட்டும், முல்லை பெரியாரா இருக்கட்டும், எது வேணும் எடுத்தாரு, இந்த நீட் கச்சத்தீவு பிரச்சனைங்க, கச்சத்தீவுக்கான தீர்மானம் போட்டு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு 94 90களில் தொடக்கத்துல செல்வி ஜெயலலிதா அவர்கள் கோட்டையில் கொடியேற்றி முடிச்ச பிறகு கச்சத்தீவை மீட் பண்ண, அப்பதான் இந்த கச்சத்தீவு பிரச்சனைன்றதே எனக்கு முதல்ல நான் அப்பதான் கேள்விப்பட்டேன். அதிமுக தான் அதிமுக அம்மா ஆட்சியில தான் மீண்டும் அது சட்டமன்றத்தில் தீர்மானம் போடப்படுகிறது, மத்திய அரசுக்கான அழுத்தம் கொடுக்கப்படுகிறது, கொடுத்தது கருணாநிதி அவர்கள். நீங்க அதையெல்லாம் விட இப்ப நீட் தேர்வை பொறுத்த வரைக்கும் அம்மா அவர்கள் 2016 தேர்தல் பிரச்சாரத்தில் அவங்க பேசும்போது சொல்றாங்க, எங்கள் அதிமுக ஆட்சி இருக்கிற காலம் வரை நீட் தேர்வை நாங்கள் தமிழ்நாட்டில் அனுமதிக்க மாட்டோம், போராடுவோம், மக்களுக்கு வாக்கு கொடுத்தாங்க. அதேவ நின்னாங்க. எங்க பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் அவர் முதலமைச்சராக வந்த உடனேயே உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் உள்ள வருது நீட் தேர்வு. அப்ப சுப்ரீம் கோர்ட்ல அவர் ஒரு வழக்கு போடுகிறார். அந்த வழக்கில் என்ன தெரியுங்களா சொல்றாரு, இது அரசமைப்புக்கு எதிரானது என்று சொல்றார். நீட் தேர்வு என்பது அரசமைப்புக்கே எதிரானது என்று சொல்லித்தான் வழக்கே போடுறோம் அதிமுக. அந்த வழக்கு நடந்துட்டு இருக்குது. அப்ப நாங்க கடுமையா அதை எதிர்த்து போராடுறோம். அந்த நீட் தேர்வை கொண்டு வந்தவன் யாரு? இதே அமைச்சரவையிலே இருந்தாங்க. இந்த அரசு தான் கொண்டு வந்துச்சு, திமுக அரசு அதை கொண்டு வந்துச்சு. ஆனா இன்னைக்கும் என்ன பண்றாங்க, நீட் தேர்வு யாரோ கொண்டு வந்து திணிச்சிட்டது மாதிரியும், இவங்க அதுக்கு ஒண்ணுமே தெரியாத மாதிரி, அதை பத்தி தெரியாத மாதிரி நாடகம் போடுறாங்க. பொய்.
அப்போ இந்த பொய்யை இவங்கனால வந்து சாதாரணமாக பேச முடியும். நேற்று கூட பாருங்க, தமிழ்நாட்டினுடைய அவைத்தலைவர் சபாநாயகர் அவர் திமுக மரியாதைக்குரிய ஐயா அவர் பேசியிருக்காரு பாருங்க. நீட் தேர்வு வேண்டாம் நாங்கள் சொல்லலை, நீட் தேர்வு வந்து நேர்மையாக நடத்தினா அதில் எங்களுக்கு என்ன பிரச்சனைங்கிறார். இது ஒரு திமுகவோட இது முரணா, கட்சி கட்டுப்பாடு இழந்துருச்சான்றது எனக்கு இது உள்ளபடியே நீங்க நல்லா நினைவு புரியலங்க. இருந்தீங்கன்னா ஒரு விஷயம் நினைவு இருக்கும். உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி அவர்கள் 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி இவங்க ஆட்சிக்கு வந்த புதுசுலயே ஒரு முறை சொன்னார் ஞாபகம் இருக்கா? என்ட்ரன்ஸ் நாங்க நடத்திக்குவோம், நீ நீட் நடத்தாத, ஆமா நாங்க ஆமா நடத்திக்குவோம். ஆமா ஆமா. அது பெரிய சர்ச்சையாகி எல்லாரும் கேள்வி கேட்ட பிறகு என்னையா என்ட்ரன்ஸ் நடத்துவேன்னு சொல்றீங்கன்னு சொன்ன பிறகு இல்ல நாங்களும் நடத்த மாட்டோம்னு பின் வாங்கினாங்க. இவங்களுக்கு வந்து உண்மையிலேங்க என்னன்னே தெரியல, இதனுடைய கான்செப்ட் என்னன்னே தெரியல. ஏன்னா ஒரு புறம் நீட்டை வந்து ஒரு பெரிய கேம்பெயினா உதயநிதி எடுத்துக்கொண்டு செல்கிறார். அவர்களுடைய கட்சியின் மிக மூத்த தலைவரான திரு அப்பா அவர்கள் நாங்க நீட்டை நான் ஒரு வருத்தத்தோட உங்களுக்கு பதிவு பண்றேன், உதயநிதிக்குமே நீட்னா என்னன்னு தெரியல. அதனாலதான் இல்லைன்னா முத கையெழுத்து போடுவோன்னு எப்படிங்க அவ்வளவுதான். காமன் லிஸ்ட்ல இருக்கிற ஒரு விஷயத்தை நீங்க எப்படி கையெழுத்து போடுவீங்க? அது தெரிய வேணாங்களா? அடிப்படையா அவருக்கு அரசியல் சட்டத்தை பற்றி புரிதல் இல்லைன்றதை தான் நான் பார்த்தேன். அதையும் தாண்டி இந்த நீட் தேர்வுனால என்ன பாதிப்பு அப்படின்னு நீங்க உதயநிதி கிட்ட கேட்டீங்கன்னா அவரால் சரியா சொல்ல முடியாது. பாதிப்புன்னு எல்லாத்தோடையும் சேர்ந்து அவரும் சொல்லிட்டு இருக்காரே ஒழிய அவர்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் இதனால் என்ன பாதிப்பு என்பதையும் அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. ஏன்னா கல்வியாளர்களோடு பேசுவதோ அவர்களோடு பேசி அதை புரிந்து கொள்வதற்கான முயற்சி அவர்கள் எந்த காலத்திலும் எடுத்தவர்கள் அல்ல. எனவே நீங்க எந்த பிரச்சனையும் எடுத்துக்கிட்டாலும் திமுக இரட்டை நிலை தான். ஆனால் பிரச்சாரம்னு வருகிற போது அதுக்குன்னு சில பேரை வச்சிருக்கிறாங்க. அவங்க எல்லாம் நரேட்டிவை எளிதாக கட்டமைக்க முடியுது. அதுல அவங்க வெற்றி பெறாங்க. உண்மைதான். திரு கல்யாண், ஜென்ரலாகவே வந்து எனக்கும் இந்த வருத்தம் உண்டு. ஜென்ரலாக ஒரு பார்வை இருக்கிறது. மக்கள் பிரச்சனைகளில் குறிப்பாக இந்த வேளச்சேரியில் 2 நாளைக்கு முன்னாடி மக்களை காலி செய்கிற பிரச்சனை, பரந்தூர் விமான நிலையத்துக்கு தொடர்ந்து போராடிட்டு இருக்காங்க, மேல்மாலை சிப்காட்டில் நிலம் எடுக்கிற பிரச்சனை, இது போன்ற பிரச்சனைகளில் மக்களை பாதிக்கக்கூடிய பிரச்சனைகளில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் களத்தில் நிற்பதில்லை என்ற விமர்சனம் இருக்குது. எனக்கும் கூட இந்த வருத்தம் உண்டு. அது மக்கள் அந்த கோரிக்கையில் நியாயம் இருக்குது இல்லைன்றது வேற. ஒரு அரசியல் கட்சியாக தமிழகத்தை பெரும்பான்மை ஆண்டுகள் ஆண்ட ஒரு கட்சியாக அதன் தலைவர்கள் அந்த மக்களோடு சென்று உங்களுக்கு என்னங்க பிரச்சனை பேசுவோம் என்று குறைந்தபட்சம் குரல் கொடுக்க வேண்டும் என்று மக்கள் எதிர்பார்க்கிறார்கள், நானும் எதிர்பார்க்கிறேன். இந்த மாதிரி ஒரு குறை வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது சுமத்தப்படுகிறது. உங்களுடைய பதில் என்ன? இல்லை, அப்படி ஒரு குற்றச்சாட்டு இருக்குங்க. ஆனால் தொடர்ச்சியாக இந்த மாதிரி போராட்டங்கள் இது பிரச்சனைகள் நடக்கும்போது எங்களுடைய தலைவர்கள் வந்து அங்கே அனுப்பப்படுகிறார்கள். எங்கள் பொதுச் செயலாளருக்கான வழிகாட்டுதல்களை கொடுக்கிறார். ஆனால் ஒரு சிக்கல் என்ன அப்படின்னு சொன்னால், எடுத்ததுமே வந்து அது மிகப்பெரிய ஒரு போராட்டமாகவே பண்ணி காட்டுறது. அந்த மாதிரி இப்போ அது வந்து திமுக செஞ்சுது. நாங்கள் ஆளுங்கட்சியாக இருக்கிற போது பிரச்சனைக்கு முடிவு கொண்டு வரணும்னு அவங்க விரும்ப மாட்டாங்க, பிரச்சனை முடிஞ்சிடக்கூடாதுன்னு நினைப்பாங்க. ஒரே ஒரு நிமிஷம் குறுக்கிட விரும்புகிறேன். உங்களுக்கு நினைவு இருக்கும் கல்யாண், ஏடிஎம்கே ஆட்சியில் எங்கே போராட்ட நேரத்தில் அவர் ஸ்டாலின் அவர்கள் போய் அங்கே நிற்பார், ஞாபகம் இருக்குங்களா? இன்னைக்கு அந்த வாக்குறுதிலாம் கொடுத்துட்டு தான் முடிக்கிறாரு. இன்னைக்கு இல்லை, அது அதுக்கப்புறம் சிஎம்மானவருமே அவர் ஒரு முறை தெளிவாகவே சொன்னார், நாம் எதிர்கட்சியாக இருக்கிற போது தப்பையும் கூட தைரியமாக செஞ்சோம், இப்போ வந்து நல்ல சரியும் கூட செய்ய முடியலன்னு சொன்னார். உங்களுக்கு நினைவுன்னு நினைக்கிறேன். அவர் தப்பை சரியாக செஞ்சது தான் அதெல்லாம். நீங்க வந்து ஒரு பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வரதுக்கு தான் ஆளுங்கட்சி எதிர்கட்சி 2 பேரும் சேர்ந்து முயற்சி பண்ணணும். எஸ், அதுக்கு தான் மக்கள் உங்களுக்கு வாக்களிச்சிருக்காங்க. இப்போ நாங்கள் வந்து இப்போ 75 எம்எல்ஏக்கள் வென்று வந்தாங்க அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு 60க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் எங்கள் கையில் இருக்காங்கன்னு சொன்னால் அவர்களெல்லாம் மக்கள் பிரதிநிதிகள். அப்போ பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கணும், இந்த பிரச்சனையை வந்து அரசுக்கு எதிராக மாற்றி விட்டு நாம் ஆட்சிக்கு வந்துடும் நினைக்கிறது ஒரு எதிர்கட்சியினுடைய வேலையாக அல்ல. அதுதான் அதிமுக நினைக்குது. அதனால என்ன பண்றோம்னா, இந்த பிரச்சனை முடிவுக்கு கொண்டு வரக்கு என்ன வழி? இப்ப நீங்க சொல்ற தூண்டி விடுறது உங்க நோக்கமா இல்ல, தூண்டி விடுறதும் எங்க நோக்கமா இல்ல, அதை இன்னும் வேகப்படுத்தி விட்டு அரசுக்கு எதிராக அது போராடுவதன் மூலமாக சில இழப்புகளை சந்திக்க வச்சு அதன் பிறகு அதை கொண்டு நீதிமன்றத்தில் நிறுத்துற விருப்பம் எங்களுக்கு இல்லை. அதனால தான் இப்ப நீங்க சொன்ன எல்லா பிரச்சனைகள் குறித்தும் சட்டமன்றத்திற்குள்ளே மிக மிக ஆவேசமாக எங்கள் பொதுச் செயலாளரும் சரி எங்களுடைய கட்சியின் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் எடுத்து வச்சிருக்காங்க. மீண்டும் மீண்டும் சட்ட போராட்டத்தை பண்றோம். சொல்யூஷன் என்னன்னு யோசிக்கிறோம். அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அது நிர்வாகத்திற்கு பேர் போன ஒரு கட்சி. அதனுடைய நிர்வாகத்திறன் வேற எந்த கட்சியும் இருக்காது. திமுகவில் கிட்டே வர முடியாது அதிமுகவின் நிர்வாகத்திறனுக்கு. அப்ப இன்னைக்கும் சட்டமன்றத்திற்குள்ள இந்த பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டும் என்பதற்காக முயற்சி செய்யறோம். ஏன்னா எங்களுக்கு அந்த வாய்ப்பை மக்கள் கொடுத்துருக்காங்க. இப்ப இன்னும் சில கட்சிகள் இருக்காங்க, இப்ப உங்களை போன்ற ஊடகவியலாளர்கள் இருக்கிறாங்க. நீங்கெல்லாம் வந்து உங்களுக்கு மக்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளா இல்லை, நீங்க களத்திலே நிக்கிறீங்க. அந்த காலத்தில் நின்று போராட்டத்தை இருக்க வேண்டியது அது அவங்களுடைய கடமை. அந்த கட்சிகளை நாம் குறை சொல்லலை, அந்த கட்சிகள் போராட்டத்தில். ஆனால் எங்களுக்கு மக்கள் வாய்ப்பை கொடுத்திருக்கிறார்கள். எனவே அந்த வாய்ப்பை நாங்கள் சட்டமன்றத்திற்குள்ளே பயன்படுத்துகிறோம். அதையும் தாண்டி நாங்கள் களத்திலே எங்களுடைய தலைவர்களை எப்பொழுதுமே கலந்து கொள்ள வைக்கிறார் எங்கள் பொதுச் செயலாளர். எல்லா போராட்டங்கள்லையுமே எங்கள் தலைவர்கள் கலந்துக்கிறாங்க. இன்னொன்று, இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு கருத்து என்பது என்னன்னா, இளைஞர்கள் வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. இளைஞர்கள் நாம் தமிழர், திரு விஜய் அவர்கள் போன்ற அமைப்பை நோக்கி செல்கிறார்கள். செல்வி ஜெயலலிதா அவர்கள் முதல்வராக இருந்தபோதும் சரி, எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோதும் சரி, இளம்பெண்கள் மற்றும் இளைஞர்கள் பாசறை என்று ஒரு அமைப்புகளை தொடங்கி பெருமளவில் இளம் தலைமுறையினரை கட்சியில் ஈர்த்தார் என்பது உங்களுக்கு நினைவு இருக்கும். அதுபோல இப்போது இளைஞர்கள் அதிமுக பக்கம் வருவதில்லை என்ற ஒரு பரவல்
சவாலான பேச்சு இருக்குது. இது பற்றி உங்களுடைய பார்வை என்ன? இல்லை, அப்படி சொல்லிடவே முடியாதுங்க. ஏன்னா நான் தொடர்ச்சியாக பார்க்குறேன். இளைஞர்கள் இன்றைக்கு எப்படி இளைஞர் இளம்பெண்கள் பாசறை வந்து வலுவாக அம்மா காலத்தில் இருந்துச்சோ, இன்றைக்கும் அந்த அமைப்பு வந்து மிக வலுவாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. டாக்டர் பரமசிவம் தான் வந்து அதனுடைய செயலாளர், மாநில செயலாளராக நின்று பணியாற்றுகிறார். நீங்கள் உதயநிதிக்கு கூட ஒப்பிடவே முடியாது. உதயநிதியை வந்து இவரோட, ஏன்னா இப்போ ப்ராக்டிஸ் பண்ணுற உண்மையான ஒரு டாக்டர், ஆக்டர் கிடையாது, டாக்டர். அவர் வந்து இளைஞர்களை வழிநடத்தி கொண்டிருக்கிற ஒரு டாக்டர். இப்போ இளைஞர் வரத்து இல்லைன்னு சொல்வதில் உண்மை இல்லைங்க. என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், இப்போ நீங்கள் சொல்லுகிற கட்சிகள், இப்போ பாரதிய ஜனதா கூட எடுத்துக்கலாம். பாரதிய ஜனதா இளைஞர்கள் வந்துட்டாருங்க என்று சொல்கிறாங்க. இன்னும் சில கட்சிகள்லாம் சொல்கிறாங்க. அந்த கட்சிகளில் ஒரு 20 இளைஞர்கள் இருக்காங்கன்னு வைங்க, மொத்தமாக ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன். அந்த 20 பேரும் இளைஞர்களாக இருக்கிறாங்க. எனவே அங்கே நிற்பவர் அத்தனை பேருமே இளைஞர் என்கிற பார்வை இருக்குது. அதிமுக 40 இளைஞர் இருக்கிறாங்க. 60 பேர் அனுபவம் பெற்ற அரசியல் தலைவர்கள் இருக்கிறாங்க. 100 பேத்துக்குள்ள 40 பேரா நிற்கும் போது எண்ணிக்கை குறைவுன்னு தோணுது. இதுதான் இதில் இருக்கிற பிரச்சனை. ஆனால் இளைஞர்களினுடைய வரத்தும் சரி, இளைஞர்கள் ஏற்கனவே செயல்பட்டு கொண்டிருக்கிற இளைஞர்களுடைய எண்ணிக்கையும் சரி, அதிமுக எந்த விதத்திலும் குறைந்து போய்விடவில்லை. நீங்கள் எந்த நிகழ்ச்சி வேணால் எடுத்து பாருங்க. இன்னைக்கு இருக்கிற ஐடிவிங்கில் செயல்பட்டு கொண்டிருக்கிற லட்சக்கணக்கான இளைஞர்களை நீங்கள் நினைச்சு பாருங்க. இதே திமுக வந்து கைது செய்து உள்ள கொண்டு போகும்போது எங்கள் இளைஞர்களை தானே கைது பண்ணிட்டு இருக்குது. பூரா அங்கங்கே தூக்கிட்டு இருக்கிறது எல்லாம் எங்களுடைய இளைஞர்கள் தானே. அப்போ கட்சிக்காக சிறைக்கு செல்ல தயாரான இளைஞர்கள் இன்றைக்கு எந்த கட்சியில் இருக்கிறான்? எந்த கட்சியில் இருக்கிறான்? அதிமுக இருக்காங்க. அப்போ சிறைக்கு போயிட்டு வந்து அதோட ஓடி போலியே, மறுபடியும் களத்தில் நிற்கிறான், மறுபடியும் வேலை செய்கிறாங்க. அப்போ அப்படி தைரியமிக்க இளைஞர்கள் இன்றைக்கும் வலுவாக அதிமுகவில் இருந்து கொண்டு இருக்கிறார்கள். இளைஞர்கள் வரத்து இன்னும் அதிகரிக்கத்தான் போகிறது அதிமுகவுக்கு. எனவே அது ஒன்றும் குறைபாடாக இருப்பதாக நான் நினைக்கிறேன். திரு கல்யாண், நீங்கள் வந்து தொடர்ந்து இந்த ஊடக விவாதங்களில் பங்கெடுப்பவர். இன்னொன்று, நேரடியாக இந்த திமுகவோட மீடியா பயஸ், மீடியாவுக்கு ஏடிஎம்கேக்கு அகென்ஸ்டாகவும் திமுகவுக்கு சார்பாகவும் இருக்கக்கூடிய பயஸை நீங்கள் அனுபவிக்கக்கூடியவர். இது எந்த காலத்துலையும் இவ்வளவு மோசமான ஒரு மீடியா பயஸ் இருந்ததா நான் பார்க்கல. நீங்கள் ஒரு நாளிதழின் ஆசிரியர் என்ற அடிப்படையிலும், அதிமுகவின் செய்தி தொடர்பாளர் என்ற அடிப்படையிலும், டிபேட்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுறவர் என்ற அடிப்படையிலும் இந்த 3 ஆண்டு காலமாக இந்த ஊடகங்களோட செயல்பாடுகளை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? மிக மிக மோசமான செயல்பாடுங்க. மிக மிக மோசமானது. ஊடகங்கள் வந்து இப்படி ஒரு நிலை எடுத்து, ஊடகவியலாளர்கள் வந்து இப்படி ஒரு சார்பு நிலைக்கு தங்களை உட்படுத்தி கொள்வார்கள்னு சொன்னால், இங்கே வந்து ஊடக அறம்னு ஒன்று இல்லாமல் போயிடும். இது வந்து ஜனநாயகத்துக்கு ஏற்படுற பேராபத்து. நீங்கள் ஏதோ இந்த காலகட்டத்தோடு போயிடும். ரொம்ப அழகாக சொன்னீங்க நீங்கள். அதை நானும் அதை அப்படி தான் பார்க்குறேன். ஆமாம், என்னன்னாங்க, இது எப்போவுமே ஒரு ஊடகம் என்பது, ஒரு பத்திரிகையாளன் என்பவன் அவன் நிரந்தர எதிர்க்கட்சி, அவன் ஆளுங்கட்சி ஆகக்கூடாது. அப்போ அந்த அறம் வந்து இன்னைக்கு நம்ம இருக்குதா அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப வருத்தம் தரக்கூடிய அளவில் அது பாதிக்கப்பட்டிருக்கு. ஒரு கட்சிக்காரனை எதிர்க்கட்சியில் இருக்கிறவங்கள அவங்களுடைய கருத்தை சொல்றதை எல்லாம் நிறுத்து, அதையெல்லாம் விட சொந்தமாக ஊடகவியலாளன் ஒருவன் பாதிக்கப்பட்டால் கூட இவர்கள் வாய் திறக்க தயாராக இல்லை. அதற்கு பதிலாக என்ன சொல்றாங்கன்னா, தன்னுடைய கையாளாகத்தனத்தை வெளிக்காட்டாமல் இருப்பதற்காக அவன் மாபெரும் குற்றவாளிங்க, அவன் எப்படிங்க நம்ம ஆதரிக்கிறதுன்றாங்க. நீ ஏப்பா ஆதரிக்கல, ஒரு ஊடகத்தோட நீ செயல்படலையேன்னு கேட்டா, ஐயா அவன் குற்றவாளிங்கன்னு அந்த நிலையை எடுத்துறாங்க. அப்ப இப்ப இவங்க எத்தனை பேரினுடைய பெரும்பாலான ஊடகவியலாளர்கள், நம்ம எல்லாரையும் சொல்ல வேண்டாம், பெரும்பாலான ஊடகவியலாளர்கள் இன்றைக்கு ஆளுங்கட்சியினுடைய திமுகவினுடைய ஊதுகுழலாக மாறி போய்விட்டார்கள். இந்த குற்றச்சாட்டு வந்து பாரதிய ஜனதா மேல இருந்துச்சு. பாரதிய ஜனதா எப்பெல்லாம் ஆட்சி அமைச்சதோ, நீங்க வாஜ்பாய் காலத்திலும் இருந்தது, மோடி அவர்கள் பிரதமராக பொறுப்பேற்று 2014 இருந்தே இந்த பிரச்சனை இருந்தது. என்னன்னா, அவங்க வந்தோன்னு இந்தியா முழுவதும் ஊடகங்களை வந்து ஒரு ஊடக சர்வாதிகாரத்தை கட்டவிழ்த்து விடுவாங்க. மோடி காலம் மட்டும் இல்லை, நீங்கள் ஹிட்லர் முசோலினி காலத்தில் இருந்துச்சு. அங்கேயும் நீங்கள் 2ஆம் உலகப் போர் காலத்தில் பார்த்தீங்கன்னா கடைசியில் அது எங்கே போய் முடிஞ்சதுங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். பத்திரிகையாளர்கள் உண்மையை மக்களுக்கு சொல்கிற தயங்கி விட்டு வந்து கடைசியில் உண்மையாக நம்ம தோத்துட்டு இருக்கிறோங்கிற விஷயத்தை ஹிட்லர்கிட்டயே சொல்லலை. சொன்னால் நமக்கு பாதிப்பு வந்துருமோன்னு சொல்லி கடைசி வரைக்கும் துதிபாடிக்கொண்டே இருந்து கடைசியில் ஹிட்லர் முசோலினியும் எங்கே போய் சேர்ந்தார்கள் என்பதை வரலாறு நமக்கு தெளிவாக பாடம் காட்டுகிறது. அது மாதிரி தான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற ஊடகவியலாளர்களுடைய நிலை இருக்கிறது. மிக மிக மோசமான நிலை. திட்டமிட்டே இது செய்யப்படுது. நீங்கள் ஒன்று வந்து இப்போ ஒருவேளை இவங்க எல்லாம் ஒரே தத்துவத்தை ஏற்றுக்கொண்டு இப்போ திமுகவை ஆதரவாளர்களாக வந்துட்டாங்க கூட நம்ம ஏற்றுக்கலாம். அப்படி இல்லை. உண்மையில் என்ன நடக்குதுன்னா, திட்டமிட்டு திமுகவில் ஒரு ஃபார்மேட் உருவாக்கி குறிப்பிட்ட தொலைக்காட்சி மற்ற ஊடகங்களில் இருக்கிறவர்களுக்கு பணம் விநியோகிக்கப்பட்டு, அந்த பணம் விநியோகம் இந்த காலத்துல இது நடந்தது இல்லை. இப்போ நடக்கிறது. ஒரு ஏஜென்ட் நமக்கு எல்லாம் தெரிந்தவர் தான், நம்ம கூட நெருக்கமாக இருந்தால் அவரே கையில் பணம் எடுத்துகிட்டு போகிறாரு அப்படிங்கிற செய்திகள் வருது. அவர் தான் கொண்டு போய் எல்லாத்துக்கும் பிரித்து கொடுக்குறாரு. இவங்க இதுதான் பேசணும் அப்படிங்கிறது ஆசை காட்டப்படுது. நானே சொல்கிறேன் பாருங்களேன், ஒரு நடுநிலை சோகால்டு நடுநிலையாளர் ஒருத்தர், அவர் வந்து பத்திரிகையாளர் என்றும் சொல்லிக்கொள்வார், விவாதங்களெல்லாம் பேசுவார். அவர் தனிப்பட்ட முறையில் பேசிகிட்டு இருக்கும்போது சொல்கிறாரு, எப்படியாச்சும் ராஜ்யசபா சீட்டு வாங்கிடணும்னு இருக்கிறேங்கிறார். இன்னொரு பத்திரிகையாளர், அவர் வந்து ஒரு வேட்பாளருக்கு போய் பிரச்சாரம் பண்ணிட்டு வர்றார். தேர்தலில் 2021 தேர்தலில் வேட்பாளருக்கு பிரச்சாரம் பண்ணுகிறார். அப்புறம் இங்கே வந்து நடுநிலை பத்திரிகையாளருங்கிறார்.
இதெல்லாம் வந்துங்க ரொம்ப அதீதமா இந்த துறை வந்து இவர்கள் சீரழிக்கிறார்கள் என்பதனுடைய வெளிப்பாடு. இது நல்லதல்ல. இது ஜனநாயகத்துக்கு ஏற்பட்டிருக்கிற பேராபத்து. மக்கள் பத்திரிகையாளர்கள் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையை இழக்கத் தொடங்கி விட்டார்கள். மேக்ஸிமம் இழந்து விட்டார்கள். எஸ் எஸ் நீங்க அதுதான் உண்மை. இது நீங்கள் சொன்ன மாதிரி ஜனநாயகத்துக்கு ஆபத்துங்க இது. நாளைக்கு அதிமுக வந்துச்சுன்னா இந்த பிரச்சனையை திமுகவும் சந்திக்க வேண்டி வரும். ஊடகத்தோட குரல் வலுவாக இருந்தால் தான் நீங்கள் எதிர்க்கட்சியாக இருக்கும்போது உங்களுக்கு ஊடகத்தோட ஆதரவு இருக்கும். நீங்கள் பேசுகிறத ஊடகத்தில் வெளியிடுவாங்க. இன்றைக்கி நீங்கள் ஆளுங்கட்சின்ட்டு நீங்கள் இதை வசதியாக செஞ்சுட்டு இல்ல போயிட்டீங்கன்னா நாளைக்கு மக்களுக்கே இது மாறிடுச்சு பாருங்க. இப்ப நீங்க நான் எங்க அப்பாவே சொல்லுவேன். எங்க அப்பா வந்து எனக்கெல்லாம் நினைவு தெரிஞ்சு நான் பிறந்த காலத்துலேருந்து காலையில தினமணி வீட்டில் விழுவும். நீங்க அந்த அநேகமா ஆசிரியருக்கு அடுத்து எங்க அப்பா தான் படிப்பாருன்னு நான் நினைக்கிறேன். அவ்வளோ அந்த 5 மணிக்கு எந்திரிச்சு உட்காந்து எழுத்து விடாம தினமணி படிப்பாங்க. படிச்சு முடிச்சுட்டு அதன் பேர் ஒரு கருத்தை சொல்லுவாங்க. இது சரியான பார்வை தான் தலையங்கம். இல்ல இது வந்து கொஞ்சம் இதா எழுதியிருக்கிறாங்க. இப்படியெல்லாம் இருக்கு. ஆனால் இன்றைக்கு இருக்கிற நிலை எப்படி இருக்குன்னா, இப்ப நான் தினமணி சொல்லல. தினமணி, ஹிண்டு போன்ற பத்திரிகைகள் குறைஞ்சபட்சம் இன்னைக்கு தலையங்கத்தையாவது எழுதி செய்தியை கொண்டு வராங்க மக்களிடம். இந்த தொலைக்காட்சி விவாதங்களை பார்க்குறவங்கிறாங்கல்ல, இந்த தொலைக்காட்சியில் இருக்கிற அந்த நிகழ்ச்சியை நடத்துகிற நெறியாளர் என்ன பேசுகிறாரோ அதற்கு எதிரானது தான் உண்மைங்கிற புரிஞ்சுக்கிற அளவுக்கு ஆயிட்டாங்க. எஸ் 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 இவங்க பேசுகிறேன்னா இது இதாக தான் இருக்கு. இவன் பா இப்படி சொல்றான் அப்படின்னா இதுதான் அப்படிங்கிற அளவுக்கு இவங்க மேல ஒரு ஒவ்வாமை வந்துருச்சு. இவங்க மேலான நம்பிக்கை என்பதை முழுமையாக மக்கள் இழந்து விட்டார்கள். அப்புறம் இதுல என்ன இருக்கு? நீங்க உங்களை நீங்களே அம்பலப்படுத்திக்கிட்டீங்கன்னு அர்த்தம்னு நம்ம நினைக்கிறோம். திரு கல்யாண், திமுக மற்றும் அதானிக்கு இருக்கக்கூடிய நெருக்கம் வந்து ஒரு ஆப்போசிஷன் பார்ட்டி எடுத்து விரிவாக பிரச்சாரம் பண்ணக்கூடிய ஒரு விவகாரமாக நான் பார்க்கிறேன். என்னென்னா, நம்ம தொடர்ந்து அதிமுகவும் இந்த குற்றச்சாட்டை சுமத்திக்கிட்டு வருது. திமுக பிஜேபி கள்ள உறவில் இருக்கிறார்கள் அப்படின்றது. இப்போது இந்த அதானியின் மீது அமெரிக்க நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்த பிறகு பார்த்தீர்கள் என்றால், தமிழகத்தின் மின்துறை அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அவர்கள், நாங்கள் 1200 மெகாவாட்டு எஸ்இசிஐ கூட தான் போட்டிருக்கிறோம், அதானி கூட போடலை அப்படின்றார். அமெரிக்க நீதிமன்றத்தில் குற்றச்சாட்டே எஸ்இசிஐ மூலமாக அதானி லஞ்சம் கொடுத்தார்கள் என்பது தான். அங்கே அலிகேஷனே அதுதான். ப்ரிசைஸ்லி அமெரிக்க நீதிமன்றத்தில் சார்ஜ் அதுதான். எஸ்இசிஐ கிட்ட எந்த மாநில அரசும் மின்சாரம் வாங்கலை. அப்போ அதானி போய் என்ன சொல்கிறாங்க, பஸ் நாங்கள் போய் பணம் கொடுத்துட்டு வரோம், இப்போ வாங்க பாருங்கன்னு சொல்லிட்டு எஸ்இசிஐ கிட்ட அதானி வந்து மாநில அரசுகளுக்கு லஞ்சம் கொடுத்ததற்கு பிறகு எஸ்இசிஐ கிட்ட எல்லா மாநில அரசுகள் வாங்குகின்றன. அப்படி வாங்கிய மாநில அரசுகள் சத்தீஸ்கர், ஆந்திர பிரதேஷ், ஜம்மு அண்ட் காஷ்மீர், தமிழ்நாடு என்று ஒரு அந்த குற்றப்பத்திரிகை இருக்கிறது. எங்களை அப்பா குதிர்குள்ள இல்லைன்றது மாதிரி செந்தில் பாலாஜி வந்து நாங்கள் 1600 மெகாவாட்டுக்கு எஸ்இசிஐ கூட தாங்க போட்டிருக்கோம், அதானி கூட போடலை. சரி, எவ்வளோ நாளைக்கு நீங்கள் போட்டிருக்கீங்கன்னு கேட்டால் 25 வருஷத்துக்கு. இவங்க நம்ம ஆண்டாண்டு காலமாக ஆட்சியில் இருப்பது போல் 25 வருஷத்துக்கு போட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் அந்த நேர்காணலில் நான் வெளியிட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. மாதம் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணுவோன்றாங்க. அதில் அந்த ஒப்பந்தத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கெல்லாம் அப்படியே வயிறு எரிஞ்சிச்சு. கன்சியூமர் என்னங்க பண்ணுவான்? மாதம் ஏற்றுவோம், 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி மொத்தமாக ரிவைஸ் பண்ணுவோன்ட்டு அந்த ஒப்பந்தத்தில் இருக்குது. யார் தமிழக மக்களின் மீது இந்த கூடுதல் மின்கட்டண சுமையை சுமத்துவதற்கு இவர்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது என்று தெரியவில்லை. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் திரு ராமதாஸ் அவர்கள் கடுமையாக அறிக்கை வெளியிட்டிருந்தார். அதை ஒட்டி தான் சிஎம் வந்து அவருக்கு வேலை இல்லை என்று விமர்சனம் பண்ணான்னு நீங்கள் பார்த்தீங்க. ஏன் ஏடிஎம்கே இதை மில்க் பண்ணலை? இல்லை, இது நாங்கள் தொடர்ச்சியாக பேசுகிறோம். எங்களுடைய பொதுச் செயலாளரே இதை வெளிப்படையாக பேசியிருக்கிறார். அவருடைய பொதுக்கூட்டத்தில் செய்தியாளர் சந்திப்பிலும் கூட அதை குறிப்பிட்டு சொன்னார். இப்போ தான் அதானி பிரச்சனையில் குறிப்பாக நாம் இவங்ககிட்ட பார்க்க வேண்டியது, இப்போ நீங்கள் மின்துறை அமைச்சர் இப்போ செந்தில் பாலாஜி சொல்கிற செய்தி சொல்கிறீங்க பாருங்க, இவங்க தொடர்ந்து இதை மறைச்சிக்கிட்டே வந்தாங்க. இப்போ தான் இந்த ஒரு மாதம் 2 மாதத்துக்குள்ளாக தான் அதானி மேலே அலிகேஷன்ஸ் வந்து உலகம் முழுக்க வர தொடங்கிய பிறகு தான் இவர்களுடைய உண்மை முகம் இப்போ வெளியே வர தொடங்குது. இப்போ என்ன ஒன்றுன்னு தெரியாமல் திணறாங்க. இவங்க இதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்கன்னா, ஏன் வந்து நீங்கள் மின் கட்டணத்தை உயர்த்தினீங்க 2022 செந்தில் பாலாஜி அவர்கள் உயர்த்திய போதே அவர் சொன்னது என்ன அப்படின்னா, உதய் மின் திட்டத்தில் இவங்க கையெழுத்து போட்டங்காட்டி நாங்கள் வேறு வழி இல்லை, ஏன்னா மின்சார கட்டணத்தை உயர்த்த வேண்டி வந்துருச்சு அப்படின்னா. அப்போவே எங்களுடைய மின்சாரத்துறை அமைச்சராக இருந்த முன்னாள் அமைச்சர் திரு தங்கமணி அவர்கள் அவர் என்ன சொன்னார்னா, நீங்கள் வந்து வாய்ப்பு இருந்ததுன்னா நேருக்கு நேராக ஒரே இடத்துல உட்கார்ந்து விவாதிக்கலாம். எந்த சரத்து உதய் மின் திட்டத்தில் இந்த மாதிரி மின் கட்டணத்தை உயர்த்த வேண்டும் என்பதை சொல்லுகிறது என்பதை எனக்கு சொல்லுங்க. எந்த சரத்தின் அடிப்படையில் நீங்க ஏத்துறீங்கிறத சொல்லுங்க, மக்களிடம் பேசுங்கன்னு சொன்னார். அது மட்டும் சொல்லல அவரு. நீங்க பட்ஜெட்ல இந்த மின் வாரியத்திற்கு கொடுப்பதாக ஒத்துக்கொண்ட தொகை இருக்கிறது இல்லையா, இந்த தொகையை நீங்கள் கொடுத்திருந்தால் இந்த வரி சுமை ஏற்ற வேண்டிய அவசியமே வந்திருக்காது. நீங்கள் அதை கொடுக்கவில்லை, அதுல பாதியும் கூட கொடுக்கல. அப்ப உங்க நட்டத்துல தான் இயங்க வேண்டிய நிலைமை வரும். எனவே நீங்கள் வரிச்சுமையை ஏற்ற வேண்டியது வரும். எனவே உங்க நிர்வாக திறமையில் தான் பிரச்சனையை ஒழிய, உங்களுக்கு நிர்வாக திறமையிலுமே வெளிக்காட்டுகிறதை ஒழிய உதயமின் திட்டத்துக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொன்னதோடு இல்லை. அவர் இன்னொரு தெளிவா சொன்னார், 2017 நாங்கள் கையெழுத்து போட்டோம், 21 வரைக்கும் நாங்கள் கவர்மெண்ட் நடத்தணும், நாங்க மின் கட்டணத்தை ஏற்றலை. அப்படி ஒரு சரத்து இருந்துச்சுன்னா அது எங்களுக்கு தானே பொருந்திருக்கணும். நிச்சயமாக. அப்ப இது இல்லை, இதெல்லாம் இவங்க என்னன்னாங்கன்னா பூசி மொழிகிட்டே வந்துட்டு இருந்தாங்க.
இப்போது நீங்கள் சொன்னதை போல் எங்கள் அப்பன் குதிரைக்குள் இல்லைன்னு அதானி பிரச்சனை வந்தோடனே இவங்களா அந்த பேச்சை தொடங்கி இருக்கிறார். ரொம்ப சிம்பிளான விஷயங்க. ஒரு பினாமி வச்சு வேலை செஞ்சிருக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட். எஸ், கரெக்ட். அதுதான் நடந்திருக்கு. எனவே இது இப்போ அம்பலப்படுகிறது. நீங்க அதானி அங்க பெரிய அளவில் அம்பலப்பட்டு கொண்டிருப்பார். அதானியினுடைய பேக் போன் யாருங்கிறது நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை, மக்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. அதானி எங்கிருந்து வளர்றார்? குஜராத்தில் மோடி அவர்களோடு சேர்ந்து ஒரு பேரலாக வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தொழிலதிபர். அவர் மீது குற்றச்சாட்டுகள் வருகிறது என்று சொன்னால் அந்த குற்றத்திற்கு யார் துணை போயிருப்பார்கள் என்பது வெளிப்படையாக தெரியும். அந்த குற்றத்தில் இங்க இருக்கிறவர்கள் இன்வால்வ் ஆயிருக்காங்கன்னு சொன்னா இவங்களுக்குள்ள இருக்கிற ரிலேஷன்ஷிப் என்னங்கிறது வெளிப்படை. இது இது இந்த இந்த தொடர்பை நாம வெளிக்காட்டுறதுக்கு பல சம்பவங்கள் நடக்குது. நான் குறிப்பா உங்களுக்கு ஒரு செய்தி சொல்லி முடிச்சிடறேன். இந்த ஆதவ் அர்ஜுன் துணை பொதுச் செயலாளர் விசிகால அவர் துணை பொதுச் செயலாளர் ஆனோடனே திடீர்னு ஒரு முழக்கத்தை வச்சார். இந்த மாதிரி ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்கிற முழக்கம் அது எங்கள் கட்சியில் முன்னாடி இருந்தே இருக்குது, நாங்கள் வலியுறுத்துவோம் என்று பேச தொடங்கின பிறகு அது ஒரு பெரிய அதிர்வை திமுக கூட ஏற்படுத்துச்சு. நீங்கள் அதனால தான் வேறு யார் எதை பேசினாலும் பதிலே சொல்லாது. இப்போ செல்வ பெருந்தகையும் ஈவி.கே. இளங்கோவன் அவர்களும் மேடையிலேயே ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி மாற்றி பேசிக்குவாங்க திமுக கூட்டணி பற்றி. ஆனால் அதை பற்றி யார் திமுக கருத்தெல்லாம் சொல்லாது, அது பார்த்துக்கலாம்னு சொல்லிடும். எல்லாத்துக்குமே பேமெண்ட் கரெக்டாக போகுது அப்படிங்கிறத திமுக கவனப்படுத்திடும் அந்த இடங்கள்ல. ஆனால் ஆதவ் அர்ஜுன் பேசணும்னு திமுக கொஞ்சம் அதிர்ந்துச்சு. ஏன்னா விடுதலை சிறுத்தைகள் விட்டுட்டு போயிடுவாங்களோ, கட்சி போயிருமோ நம்மளை விட்டு அப்படிங்கிற ஒரு அச்சம் வந்த உடனே இந்த மிக முக்கிய தலைவர்களை வைத்து ஆதவ் அர்ஜுனுக்கு பதில் சொல்லி பேட்டியெல்லாம் கொடுத்தாங்க திமுக. ராஜா பேசினாரு, செய்தியாளர்களை சந்திச்சார். அப்படின்னா ஒரு விஷயம் நமக்கு நல்லா தெரிஞ்சு, திமுகவை சமீப காலத்தில் ஒரு அதிர்ச்சிக்குள்ளாக்கிய நபராக இவர் பார்க்கப்பட்டார், ஆதவ் அர்ஜுன் பார்க்கப்பட்டார். இதே திமுக தான் 6 மாதத்திற்கு முன்பு வரை சொல்லிக் கொண்டிருந்தது, யாரெல்லாம் தங்கள் அரசியலிலே தங்களுக்கு எதிரானவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் ஈடியை வைத்து பயமுறுத்துகிறது மத்திய அரசு என்று சொல்லி. இப்ப ஈடி எங்க போகுதுன்னு பாருங்க. திமுகவை அச்சுறுத்துகிற, திமுகவுக்கு ஒரு ஆட்டம் கொடுத்த ஆதவ் அர்ஜுனை நோக்கி ஈடி போகிறது என்று சொன்னால் இப்பொழுது நாம் கேட்கிறோம், திமுக அதே நிலையில உறுதியோடு இருக்கிறதா? யார் யாருக்கு பிரச்சனையை அரசியலை கொடுக்கிறார்களோ அவங்களுக்கு தான் ஈடி எதிராக பயன்படுத்தப்படுதுன்னு சொன்னா இப்ப ஏன் ஆதவ் அர்ஜுன் வீட்டுக்கு ஈடி போகுது? ஏன் கருணாநிதியினுடைய சமாதிக்கு ராஜ்நாத் சிங் வர்றாரு? ஏன் அண்ணாமலையும் உதயநிதியும் பார்க்கிங்கில் போய் தனியாக நின்று பேச வேண்டியிருக்கு? நீங்கள் 2 பேரும் மேடையிலேயே உட்காந்து தாராளமாக பேசலாமே, ஒரு அறையில் சந்திச்சு பேசலாமே, அவசரமாக பேச வேண்டிய தேவை என்ன? ஏன் திரு அண்ணாமலை அவர்கள் லண்டன் போகிறாரு, அதன் பிறகு செந்தில் பாலாஜி வெளியே வர்றாரு? எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு நாட்டு இல்லை இருக்கு. அப்போ நீ ரொம்ப எளிமையாக இதில் யாரும் பாதிக்கப்படுறவங்கன்னு எனக்கு தெரிஞ்சு யார் இதில் பாதிக்கப்படுறாங்கன்னா இவர்களை நம்பி வாக்களிக்கிற சிறுபான்மை சமூகங்களை சார்ந்த மக்கள் பாதிக்கப்படுறாங்க. அவங்க இவங்களை நம்புறாங்க. நீங்கள் ஒரு பட்டியலே போயிடலாங்க இவங்களுக்கு. நீங்கள் ஒன்றும் வேண்டாங்க, மத்திய அரசு மோடி கவர்மெண்ட் இவங்க புனித யாத்திரை புனித பயணம் செல்வதற்கான அந்த தொகையை நிறுத்தினோடனே ஆமாம் அட்ஜி போகிறதுக்கான தொகையை நிறுத்துறான். அப்போ அந்த எங்கள் பொதுச் செயலாளர் முதலமைச்சர் அப்போ உடனடியாக அறிவிக்கிறார், தாமதமே இன்றி மத்திய அரசு நிறுத்தின என்ன மாநில அரசு நாங்கள் கொடுக்குறார் போகிறாங்க. திருச்சியில் தங்கி அவங்க பயணம் மேற்கொள்வதற்கான வாய்ப்பை உருவாக்கி அங்கே தங்குவதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் தமிழக அரசு செஞ்சு கொடுத்தது. இப்போ திருச்சியில் தங்கி போக முடியாது. இப்போ நீங்கள் கொச்சின் போய் தான் போக முடியும், அந்த சூழல் இருக்குது. ஏன் திருச்சியில் தங்கறதுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படலைன்னு கேட்டபோது மத்திய அமைச்சர் பாராளுமன்றத்திலேயே பதில் சொன்னார், அந்த கோரிக்கையை வைக்கலையே நாடாளுமன்ற உறுப்பினர்கள், திமுக கவர்மெண்ட் அந்த கோரிக்கையை எங்களை வைக்கலையே, வச்சிருந்தா நாங்கள் சைன் பண்ணி தரப்போகிறோம்னார். இவங்க பண்ணிட்டு இருக்கிறது ஒவ்வொன்றும் சிறுபான்மை மக்களுக்கு எதிரானது. ஆனால் அவருடைய வாக்கை வாங்க வேண்டும் என்றால் பாரதிய ஜனதா எதிர்ப்பு என்று பொய்யாக காட்டிக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதிலே தெளிந்திருக்கிறார்கள். இந்த பக்கம் இப்படி காட்டுறாங்க, அந்த பக்கம் அதானியோடு கைகோர்க்கிறார்கள், அந்த பக்கம் ராஜ்நாத் சிங்கோடு கைகோர்க்கிறார்கள், அந்த பக்கம் அண்ணாமலையோடு கைகோர்க்கிறார்கள், மோடியோடு மிக நெருக்கமான தொடர்பிலே இருக்கிறார்கள். இதுதான் உண்மை. எனவே பாரதிய ஜனதாவும் திமுகவும் வேறு வேறு திசைகளிலே பயணிப்பதாக யாராவது நினைத்தால் அவர்களுக்கு அரசியல் தெரியவில்லை என்று தான் நான் சொல்லுவேனே ஒழிய வேறு என்ன சொல்ல முடியும்? திரு கல்யாண் அவர்கள், இறுதியாக இப்போது ஒரு 2 நாட்களாக இருக்கக்கூடிய டெவலப்மெண்ட் என்னென்னா, 6 மாதங்களுக்கு முன்னதாக நவம்பர் அல்லது 2025 சட்டப்பேரவை தேர்தலை பல்வேறு காரணங்களுக்காக நான் விரிவாக நம்ம நேர்காணலில் சொல்லியிருக்கேன். பல்வேறு காரணங்களுக்காக நவம்பர் அல்லது டிசம்பர் 2025 சட்டப்பேரவை தேர்தலை நடத்தலாம் என்று திமுக தலைமை முடிவெடுத்திருக்கிறது என்று தகவல்கள் வருகின்றன. அண்டு எங்கள் கூட்டணி வலுவாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே போலத்தான் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். திருமாவளவன் அவர்கள் என்னானாலும் சரி, நான் இறுதி வரை நான் எழுதி கொடுத்துட்டேன், நான் வரமாட்டேன் கூட்டணி விட்டு அப்படின்னு சொல்கிறாரு. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது நம்பிக்கை இல்லை, அவர்களை நாடி கூட்டணி வைக்க கட்சிகள் முன்வரவில்லை என்ற நிலைமை தான் இன்றைக்கி நீடிக்கிறது. இந்த சூழ்நிலையில் 6 மாதங்களுக்கு முன்பாக 2025 இறுதியில் சட்டப்பேரவை தேர்தல் நடந்தால் இதை எதிர்கொள்ள அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தயாராக இருக்கிறதா? ஒன்று. கூடுதலாக இதோட துணை கேள்வியாக ஒன்று கேட்டுறேன். திமுகவோட ஐடி விங்கை போல அதிமுகவோட ஐடி விங்
அக்ரெசிவாக செயல்படலை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. என்னென்னா, ஒரே ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். நேற்று வந்து ஒரு திட்டமிட்டு ஒரு பொய் பிரச்சாரத்தை கட்டவிழ்த்து விட்டாங்க. வேளாண் மண்டலமாக அறிவித்ததை வந்து ஒரு மத்திய அரசுக்கு அனுப்பலன்ட்டு, அது அறிவிக்க வேண்டியதில்லை, மாநில அரசோட சட்டம். அதற்கப்புறம் அந்த தரவுகள்லாம் வந்துச்சு. கல்யாண் நேற்று மாலை 4 மணிக்கு திமுகவோட ஈகோ சிஸ்டத்துலேருந்து இந்த நியூஸ் ரிலீஸ் ஆகுது. நமது நண்பர் திரு ராஜீவ்காந்தி தான் இதை புஷ் பண்ணுறாரு. புஷ் பண்ணோடனே டிஎம்கேவோட ஈகோ சிஸ்டம் இதை பிடிச்சிக்கிட்டாங்க. பாருங்கள், இவர் எடப்பாடி ஏமாற்றிட்டாரு, பொய் சொல்லிட்டாரு, அப்படி அப்படின்ட்டு நிறைய சொல்கிறாங்க. இதுக்கு ரிஜாயிண்டர் பண்ணுறதுக்கு இன்றைக்கி காலையில் தான் அதிமுக தரப்பிலிருந்து, ஐடி விங் தரப்பிலிருந்து பதிலடி. அதுவும் குறிப்பாக சொல்ல போனோன்னா மதியம் 2 மணிக்கு தான் ஐடி விங் அஃபிஷியலாக ட்வீட் பண்ணுறாங்க. இது ஸ்டேட் சட்டம், ஏன் அதெல்லாம் செய்யறதுக்கு அவசியமே கிடையாது. இன்னொன்று, இந்த மசோதா வந்து மாநில சட்டப்பேரவையில் கொண்டு வரும்போது திமுக வெளிநடப்பு பண்ணுச்சு. அண்ட் இந்த வேளாண் மண்டலங்களில் கூடுதலாக மயிலாடுதுறை மாவட்டத்தை சேர்க்கணுன்ட்டு தென்னரசு வந்து அசம்பிளியில் பேசியிருக்காரு. இதெல்லாம் வந்து இன்று மதியம் தான் வருது. ஸோ இந்த ரியாக்ஷன் டைம் ரொம்ப ஸ்லோவாக இருக்குன்னு சொல்லிட்டு நானே பர்சனலாக ஃபீல் பண்ணுறேன். என்னங்க இது எல்லாம் கூகுளில் சர்ச் பண்ணாலே கிடச்சிருங்க. இது ஏன் இந்த தாமதம்? ரெண்டாவது, நமக்கு கேட்ட அந்த முதல் கேள்வி, 25 அட்வான்ஸ்டாக 6 மாதங்களுக்கு முன்பாக தேர்தல் வந்தால் அதை எதிர்கொள்ள அதிமுக தயாராக இருக்கிறது. அந்த கூட்டணி பிரச்சனையை சேர்த்து பேசியிருக்கேன். நாம இப்போ இந்த 2வது கேள்விக்கு நான் முன்னாடி பதில் சொல்லிடுறேங்க. ஏன்னா அது ரொம்ப நம்ம வெளிப்படையாக பேச வேண்டிய விஷயம். அது இதில் பார்க்குற நேயர்களுக்கு அந்த செய்தி போய் சேரணும், அது மக்களுக்கு போய் சேரணும்னு நினைக்கிறேன். அதனால் நான் சொல்கிறேன், இப்போ திமுக முன்னெடுத்திருக்கிற ஒரு புதிய உத்தி இது. அதாவது இந்த நீங்கள் டிவி விவாதங்கள்லையும் சரி, இந்த தொலைக்காட்சி நிறுவனங்கள் நடத்துகிற இந்த வட்டமேஜை மாதிரி இந்த நிகழ்வு இருக்கு இல்லைங்களா, அந்த நிகழ்வுகள்லையும் சரி, சமூக வலைதளங்கள்லையும் சரி, துணிஞ்சு பொய் பேசுங்கிறதா அவங்க கொடுத்துருக்கிற உத்தரவு. துணிஞ்சு பேசுங்க. நீங்கள் குறிப்பாக இப்போ எடுத்துட்டிங்கன்னா, இப்போ இந்த வேளாண் மண்டலத்தில் நீங்கள் கரெக்டாக குறிப்பிட்டு சொல்கிற மாதிரி தமிழ்நாடு அரசு இயற்றுகிற ஒரு சட்டம் இது. நீங்கள் எந்த காரணமும் இல்லை, நீ இந்த சட்டம் இயற்றி எங்கள் பொதுச் செயலாளர் இப்போ முதலமைச்சராக 2021 முடிஞ்சது ஒரு பீரியடு. 2018 கொண்டு வரப்படுது சட்டம். இன்னைக்கு என்ன 2024, 6 வருஷ காலமாக தூங்கிட்டு இருந்துச்சு ஐடி திமுகவினுடைய தலைவர்களும். அறிவில்லை. அப்போ நீ என்ன நினைக்கிற? காலையில் எழுந்தவுடன் ஒரு பொய்யை சொல்லணும், அந்த பொய்யை மீண்டும் மீண்டும் சொல்லணும், அந்த பொய்யை பல பேர் சேர்ந்து சொல்லணும், அதை உண்மையாக காட்டணும். இதுக்கு இன்னொரு உதாரணம், சமீபத்திய உதாரணம் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பந்தமாக ஒரு விவாதம் வந்தது. அதிலும் நண்பர் ராஜீவ் தான் எங்கூட கலந்துக்கிட்டார். நாங்கள் வந்து மீண்டும் நான் அந்த இதில் சொல்கிறேன், அந்த துப்பாக்கிச் சூட்டில் ஈடுபட்ட அதிகாரிகள், நீதியரசர் அருணா ஜெகதீசன் அவர்களுடைய ஆணையம் யார் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், தண்டனை கொடுக்க வேண்டும் என்கிற பரிந்துரையை கொடுத்துருக்கிறதோ அந்த அதிகாரிகளுக்கு ப்ரமோஷன் கொடுத்திருக்கிறது ஸ்டாலின் அரசு. எனவே அந்த கொலை நடப்பதற்கே இவர்கள் காரணமாக இருந்திருப்பார்களோ, இவர்களுடைய பின்புலம் இருந்திருக்குமோ, இவர்களால் அன்றைக்கு அதிகாரிகள் இயக்கப்பட்டிருப்பார்களோ என்கிற சந்தேகம் இருக்கிறது என்று பேசுகிற போது பச்சையாக அந்த அரங்கத்திலே அவர் சொல்லுகிறார், அப்படி ப்ரமோஷனே கொடுக்கலன்ட்டார். கல்யாண், நான் ப்ரமோஷன் கொடுக்க போகிறதுக்கு முன்னாடியே நான் அலர்ட் பண்ணுறேன். இவர் சைலேஷ்குமார் யாதவை ஏடிஜி டு டிஜி போட போகிறாங்க, இவர் இண்டக்டட் பை அருணா ஜெகதீசன் கமிஷன் நான் சொல்கிறேன். அதற்கு பிறகு வம்படியாக ப்ரமோஷன் கொடுத்தாங்க. இப்போ இது நீங்கள் எப்படி இது கொடுத்த பிறகு நீதிமன்றத்துக்கு போனாங்க. இல்லைங்க, இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, தமிழ்நாட்டில் இந்த நிகழ்வுகளை பார்க்கிற எல்லா மக்களுமே திரு சவுக் சங்கர் அவர்களாகவோ, கல்யாண சுந்தரமாகவோ, இன்னொருத்தர் ஒரு அரசியல் தொடர்புடையவர்களாகவோ, பத்திரிகையாளர்களோ இல்லை, சாதாரண பாமர மக்கள் பார்க்குறாங்க. அவங்க வந்து இதை போய் ரீசெக் எல்லாம் பண்ணிட்டு இருக்க முடியாது, அது அவங்க வேலையும் கிடையாது. அப்ப நம்ம ப்ரமோஷன் கொடுத்தாருன்னு ஒரு உண்மையை சொல்லும் போது கொடுக்கவே இல்லை என்று ஒரு பொய்யை சொல்லி அந்த விவாதத்தை நீங்க அடிச்சு விடுறது, இஷ்டத்துக்கு அடிக்கிறது, கண்ண மூடி பார்க்கறவங்க என்ன நினைப்பாங்கன்னா, அது கொடுத்துருக்க மாட்டாங்க உலப்பா, வந்து மறுத்துட்டாங்களே. அப்ப ஒரு பொய்யை இவ்வளவு அழுத்தம் திருத்தமாக சொல்லுவதன் மூலமாக மக்களை ஏமாற்றுங்கள் என்கிற உத்தரவு திமுக தலைமை கொடுத்திருக்கிறது. இதுதான் இப்ப ஐடி விங்குள்ளே நடக்குது. இப்ப என்ன பண்றாங்கன்னா, திடீர்னு ஒன்று எடுத்து போடுவாங்க, பார்த்தீர்களா என்ன நடந்து கொண்டு இருக்கிறது பார்த்தீங்களா, அட அப்படி நடந்திருக்காது. இப்ப நாம் என்னன்னா, நம்ம வேலையை விட்டு போட்டு, நாம் பார்த்துட்டு இருக்கிற வேலையை விட்டு போட்டு இது கொடி வரணும். இந்த பொய்யை கல்யாண் வந்து ஒரு பாலியல் வன்முறையில் ஈடுபட்டுட்டாரு அப்படின்ட்டு உங்களுக்கு இல்லப்பா நீங்க டிஃபெண்ட் பண்ணிட்டே சொல்லுவீங்க. வேணும்னு சொல்லலாம். நீங்க 20 வருஷம் கழிச்சு என் பேரை கூகுள் அடிச்சீங்கனாலும் இவன் போட்ட குற்றச்சாட்டு தானே வரும். நீங்க இது எப்படி அப்ப இன்னைக்கு இருக்கிற காலம் அப்படியான காலம். நான் உங்களுக்கு ஏற்கனவே நாம ஒரு முறை பேசியிருக்கோம், ஐ எம் அ ட்ரால் என்று சொல்லி ஸ்வாதி சத்துர்வேதி அவர்களுடைய புத்தகம். அந்த புத்தகத்தை பத்தி நான் அது வந்த புதுசுல பிஜேபியோட தந்திரங்கள் அதேதான். நீங்க ஐ எம் அ ட்ரால் எடுத்து படிச்சீங்கன்னா, பிஜேபி தொடக்க காலத்தில் 2014 ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண பிறகு எந்த மாதிரி சமூக வலைதளங்களுக்குள்ள தன்னுடைய ஃபாஸ்ட கைகளை நீட்டணும், தன்னுடைய ஆக்டோபஸ் கைகளை நீட்டணும்னு நினைச்சதோ அதே வேலையை கொஞ்சமும் பிசுறு இல்லாமல் திமுக செய்கிறது. அவன் வந்து அந்த என்ன ஃபேக்ட் செக்கிங் யூனிட் போட்டா இவனும் போடுறான், இவனும் இங்க அதுக்கான யூனிட் திமுகவும் போடுது. இப்ப அவன் எப்படி பொய் பிரச்சாரங்களை ரொம்ப வலுவா நம்பிக்கையோட அடிப்பானோ. நீங்க குஜராத்தை வந்து நியூயார்க்ல இருந்து போட்டோ எடுத்துட்டு வந்து போட்டுருப்பான், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? மோடி அரசுல பார் குஜராத்தை எப்படி மாற்றி விட்டார் பாருன்னு போட்டோல நியூயார்க் போட்டோ.
அங்க எடுத்துட்டு வந்த போட்டோ இங்க சாலைகள் இப்படி இருக்குன்னு காட்டிட்டு இருப்பான். இவன் அதை தான் செய்யறான். இப்ப கல்யாணம் ரொம்ப அழகா சொன்னீங்க நீங்க. எனக்கு இப்போ சமீபத்தில் இந்த அனுபவம் நேர்ந்தது. கலைஞர் காப்பீட்டு இது கலைஞர் கனவு இல்லம் திட்டத்துக்கு 10 பைசா ஃபண்டு ஒதுக்கலன்னு சொல்லிட்டு நான் எக்ஸில் பதிவு செஞ்ச உடனே ஃபேக்ட் செக் யூனிட்ல வந்து வதந்திகளை பரப்பாதீர் அப்படின்னு போட்டாங்க. நான் அதுக்கப்புறம் வெரிஃபை பண்ணிட்டு 10 பைசா இது வரைக்கும் கலைஞர் கனவு இல்லம் திட்டத்துக்கு ஒதுக்கலன்னு சொன்னோன்னே கம்முன்னு இருக்காங்க. நீங்க சொன்ன மாதிரி கண்ணை மட்டும் அடிச்சு விடுறது. பொய்யே பேசுறாங்க. இது வந்து உத்தரவாக கொடுத்துருக்காங்க. நான் வெளிப்படையா எனக்கு தெரிஞ்சங்காட்டி உங்களுக்கு சொல்றேன். யார் என்ன பேசினாலும் நீங்க ஒரு கண்ணை மட்டும் அடி, திருப்பி ஒரு பொய்யை சொல்லிட்டு வாங்க. அப்ப இதெல்லாம் வந்து மக்கள் முன்னாடி நடந்திருக்கிற விஷயம். இப்ப ஒரு அந்த துப்பாக்கி சூட்டில் ஈடுபட்ட அதிகாரிக்கு ப்ரமோஷன் கொடுத்துருக்கான்னு எல்லா பத்திரிகையும் எழுதியிருக்கான். எல்லா ஆர்டர் இருக்குங்க, அதை நீங்க மறுக்க முடியாதுங்க. அத்தனையும் இருக்கு. ஆனா அவங்க அதை மறுக்கிறாங்க. குறிப்பா சொல்லணும்னா கல்யாண், அந்த நேரத்துல இந்த அருணா ஜெகதீசன் விசாரணை ஆணையத்தின் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்னன்னு நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கு. சரிங்களா? உதாரணத்துக்கு திங்கக்கிழமை வழக்கு விசாரணைக்கு வருதுன்னு வச்சுங்க. வெள்ளிக்கிழமை ப்ரொமோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போய் சொல்றாங்க எல்லாருமே நடவடிக்கை எடுத்துன்னு சொல்றாங்க. ஏன்னா நீதிமன்றத்துக்கு போச்சுன்னா நிறுத்திடணும் ப்ரொமோஷனை. அதனால அதுக்கு முன்னாடி அவசர அவசரமா அடிஷனல் டிஜிபி டு டிஜிபி கொடுத்து, ஏன்னா அதுக்கு மேல ப்ரொமோஷனே கிடையாது அந்த அதிகாரிக்கு. டிஜிபி தான் உச்சபட்ச பதவி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கோர்ட்டுக்கு போறாங்க. கோர்ட்டு இறக்காது பதவியை விட்டு. ஆமா, நீங்க இருப்பதை தக்க வைக்க சொல்லணும்ல. நீ நடவடிக்கை எடுத்து என்னன்னு கேட்டா இப்ப இருக்கிறது தொடரும். இன்னைக்கு அவர் டிஜிபிங்க. அவ்வளவுதான். இப்ப வழக்கு நடந்துட்டு இருக்குது. நீங்க மீதி இருக்கிறவங்க மேல என்ன நடவடிக்கை எடுத்தீங்கன்னா சஸ்பென்ஷன் பண்ணிருக்க, ஒரு வாரத்துக்கு சஸ்பென்ஷன் பண்ணதான் அதிகபட்ச நடவடிக்கை. 13 பேரை கொன்னதுல என்னங்க. ஆனா அந்த கொலை நடந்ததுக்கு காரணம் யாரு, இந்த கொலை எப்படி திட்டமிட்டவங்க யாரு, துப்பாக்கி சூட்டுக்கு உத்தரவு கொடுத்தது யாரு என்று சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கு ஆணையம் போட்டு அந்த ஆணையத்தை விரைவுபடுத்தி அந்த வேலையை வாங்கினவர் எங்க பொதுச் செயலாளர் முதலமைச்சர். இப்ப அன்னைக்கு முதலமைச்சர் எங்களுடைய பொதுச் செயலாளர் தான் பண்ணார் அதையே. ஆனா அவருக்கு கெட்ட பேரு, அவர் பீரியட்ல சுட்டுட்டாங்கன்னு. ஆனால் சுட்டவனுக்கு பதவி கொடுக்கிற நீ கொடூர செயல். அதை வச்சு ஓட்டு வாங்கி ஆட்சிக்கு வந்திருக்கீங்க. இது எல்லாத்த விடவுங்க நான் இங்க சொல்ல வந்தது என்னன்னா, இப்படி பச்சை பொய்யை தைரியமாக பேசுகிறீர்களே, பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் 6 வருஷத்துக்கு பிறகு இப்படி ஒரு பச்சை பொய்யை பேசுகிறீர்களே, நீங்க இவ்வளவு தூரம் இதை பற்றி பேசுகிறவர்கள் ஒரே ஒரு முறை இந்த மக்களை தேடி மருத்துவம் அது எத்தனை மக்களை போய் சேர்ந்திருக்குதுன்னு ஒரு தடவை காட்டுங்களேன், ஒரு டேட்டா போடுங்களேன். இவ்வளவு கோடி செலவு பண்ணியிருக்கோன்னு சொல்லேன். நீ அம்மா உணவகங்கள் வந்து நாங்க பாதுகாப்பா வச்சுட்டு இருக்கிறோம், அம்மா உணவகங்கள் வந்து அதிமுக ஆட்சி காலத்தை விட நாங்கள் சிறப்பாக இப்பொழுது செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம்னு பேசுறீங்களே, உங்களுக்கு வந்து இந்த நாட்டுல எவனுமே யாருக்குமே அறிவில்லைன்னு நினைக்கிறது திமுக தான் அர்த்தம். கண்ணு முன்னாடி பார்த்தா தெரியுதுங்க, இதுக்கு என்ன அறிவு வேணுமா? இதுல சிக்கல் என்னங்கன்னா, இப்ப ராஜீவ்காந்தி அவர்களை போலவோ இல்ல மற்ற போலவோ இதை வந்து அதிக பேரிடம் கொண்டு போய் சேர்ப்பதற்கான பிரச்சார வலிமை பெற்றுள்ள இப்ப நாஞ்சில் சம்பத்தி எல்லாம் அப்படிதான் பயன்படுத்தினாங்க. அவங்க மூலமா இந்த பொய்யை கொஞ்சமும் கூச்ச நாச்சம் இல்லாமல் இந்த பொய்யை அப்பழுக்கற்ற ஒரு அயோக்கியத்தனத்தை கட்டவிழ்த்து விடுகிறது திமுக. அப்ப இதுல எங்களுக்கு எங்க ஐடி விங் வந்து வேகமா வேலை செய்யறாங்க. எங்க ஐடி விங்னுடைய குறை சொல்ல முடியாது. ஆனா இந்த மாதிரியான வேலைகள் செய்யும் போது பொய்யை டிஃபெண்ட் பண்ண வேண்டியது என்ன பண்ண வேண்டியிருக்கு. இது முதல்ல இது பரவி வருகிற போது தான் இது என்னன்னே பார்க்க வேண்டியிருக்கு. என்னடா இன்னும் புதுசா பேசிட்டு இருக்காங்க, நாம ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கோம், இவன் திடீர்னு பேசிட்டு இருக்காருன்னா அப்ப இவனுக்கு வந்து பதில் சொல்ல வேண்டியது. இப்படி டைவர்ட் பண்றதுதான் அவனுடைய நோக்கமாகவும் இருக்கிறது. திமுகவினுடைய நோக்கமாகவும் அதாக தான் இருக்குது. எனவே அந்த வேலையை எங்கள் ஐடி விங் செய்கிறார்கள், இன்னும் வேகப்படுத்தி செய்வார்கள், அதில் மாற்றம் இல்லை. அதே மாதிரி நீங்கள் கூட்டணி பற்றி அடுத்த ஆண்டு இப்போ டிசம்பர்ல வருகிற மார்ச் மாதமே தேர்தல் வந்தாலும் அதிமுக தயாராக இருக்கிறது. நான் உங்களுக்கு ஒரு செய்தி சொல்கிறேன். கூட்டணி மிகப்பெரிய கூட்டணி நாங்கள் அமைப்போம், கூட்டணியோடு சந்திப்போம் என்றெல்லாம் எங்கள் பொதுச் செயலாளர் சொன்னாலும் கூட அவர் இன்னொருபடியும் நான் சொல்லுகிறேன், எந்த கூட்டணி அதிமுக கூட அமைஞ்சாலும் சரி, திமுக கூட்டணி கட்சிகள் உடையாமல் அப்படியே நின்றாலும் சரி, இந்த கூட்டணியோடு சேர்ந்து திமுக தோத்து போகும். இது நடக்கத்தான் போகுது. நீங்க இப்ப வந்து உடஞ்ச கப்பல்ல உள்ள ஏறுறது யாருங்கிறது தான் பிரச்சனைங்க. திமுகவை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஏறுனா ஏறுங்க, அதுல ஒன்றும் மாற்று கருத்து யாருக்குமே இல்லை. யாருக்கு வந்து யாருடைய ஓட் பேங்க் நீ விட்டு வச்சிருக்கிற திமுக? சிபிஐ சிபிஎம்ல வந்து தொழிலாளர்கள் உங்களுக்கு இத்தனை காலம் லெவி கொடுத்துட்டு இருக்கிற தொழிலாளி மறுபடியும் இருக்க உங்களுக்கு ஓட் போடுவானா? விவசாயி மேல குண்டாஸ் போட்டு வச்சிருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய விவசாயிகள் சங்க, விவசாய தொழிலாளர் சங்கத்தில் இருக்கிற உறுப்பினர்கள் அத்தனை பேரும் திமுக உதயசூரியன் மறுபடியும் ஓட்டு போடுறியா? போடுவீங்களா? அரசு ஊழியர்கள் எப்படி நிக்கிறாங்க? இது கொடுமை உங்களுக்கு நான் சொல்றேங்க. ஆசிரியர்கள் வந்து கொதிச்சு கிடக்குறாங்க. ஆசிரியர்களுக்கு வந்து இவங்க கொடுத்த ஒரு உத்தரவாதம் நிறைவேற்றப்படல. அதிலும் கொடுமையில் அந்த தற்காலிக ஆசிரியர்களை வந்து நிரந்தரமாக்குவோன்னு இவங்க வாக்குறுதி கொடுத்து அதுவும் அவங்க அப்படியே இருக்கிறாங்க. ஒரு மாசம் 12,000 சம்பளம் வாங்கிட்டு அந்த சம்பளம் போடல, போன மாசம் சம்பளத்தையும் நிறுத்தி வச்சுட்டாங்க. இத்தனை பிரச்சனை நடந்துட்டு இருக்கும் போதுங்க ஆசிரியர் சங்கங்களை உடைக்கிற வேலையை திமுக பார்க்குது ஆளுங்கட்சி. எவ்வளவு ஒரு கேவலமான வேலை. நீங்க இப்போ ஒரு சமயத்தில் ஒரு கூட்டம் நடத்தினாங்க, உதயநிதி அவர்களை வச்சுட்டு, என்ன திராவிட இயக்க ஆசிரியர்கள் சங்கமா ஒரு சங்கம் தொடங்குறாங்க. அந்த திராவிட சிந்தனை கொண்ட ஆசிரியர்களுடைய சங்கம் சொல்லி துணை முதலமைச்சர் கலந்து கொண்ட கூட்டம். அந்த கூட்டத்துல முன்னாடி உட்காந்துக்கிறவங்களோட போட்டோ ஒன்னாவது கிடைக்குதான்னு பாருங்க. நீங்க அதை அடிச்சீங்கன்னா இப்ப வந்துடும், கூகுள்ல வரும். ஆனா உள்ள உட்காந்துக்கிற ஆசிரியர்களோட போட்டோ ஒண்ணும் கூட இல்லை. ஏன் வரல? முதல்ல அந்த ஆசிரியர் சங்கம் எதுக்கு? உள்ள இருக்கிற ஆசிரியர் சங்கம் இன்னைக்கு ஜாக்டோ ஜியோக்குள்ள இருக்கிற தலைவர்கள் தலைமையில் இருக்கிற சில பேருக்கு விலைபேசிடுச்சு திமுக.
அதனால் அதில் இருக்கிற உறுப்பினர்கள் அத்தனை பேரும் பயங்கர மனம் வந்து கிடக்கிறாங்க. நான் ஆசிரியர்களோடு தொடர்ந்து பேசுகிறேன்னு உங்களுக்கு தெரியும். ஆசிரியர் சங்க நிர்வாகிகளோடு தொடர்ந்து பேசுகிறேன். எனக்கு அவங்க மீண்டும் மீண்டும் சொல்கிற விஷயம் அதுதான். இனி ஒரு முறை திமுகவுக்கு கட்டாயம் ஆசிரியர்கள் ஆதரிக்க போகிறது இல்லை. அப்போ என்ன செய்யறது? ஆதரவாக இருக்கிற சில பேரை வச்சு தனக்கான சங்கமாக ஒன்றை உருவாக்குவதற்கான வேலை செய்கிறாங்க. எல்லா பக்கம் முடிஞ்சு. சங்கம் தான் நீங்கள் உருவாக்குவீங்க, உறுப்பினர்கள் பூரா எதிராக தான் இருப்பாங்க. எதிராக தானே இருப்பாங்க. நீங்கள் ஏங்க ஒரு தஞ்சாவூரில் ஒரு அம்மா ஒரு ஆசிரியை வந்துங்க வகுப்பறையில் மாரடைப்பு வந்து இறந்து போயிட்டாங்க. தெரியுமா உங்களுக்கு? இப்போ ஒரு 6-7 மாதம் இருக்குங்களா? எதுக்கு? இதே அன்பில் மகேஷ் போட்டு வச்சுக்கிற சர்வர் தான். சர்வர் போட்டு இந்த சர்வரில் அப்டேட் பண்ண சொல்கிறேன், அப்லோடு பண்ண சொல்கிறேன்னு சொல்லி ஆசிரியர்களை பயிற்றுவிக்கிறதுங்கிறது அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு வந்துங்க பயிற்றுவிக்கிறதுங்கிறது தனியார் பள்ளி ஆசிரியர்கள் போன வேலை அல்ல. ஒரு குழந்தை வந்து எந்த சமூக பின்னணியிலிருந்து வருதுங்கிறத வந்து அரசு பள்ளியில படிப்பாங்க. நான் நல்லா பார்த்துருக்கேன். நான் ஒரு அரசு உதவி பெறும் பள்ளியில் ஆசிரியராக வேலை பார்த்துருக்கேன், தற்காலிக ஆசிரியராக வேலை பார்த்துருக்கேன். அந்த காலகட்டங்கள் நான் பார்த்துருக்கேன். நீங்கள் ஒரு வசதியான குடும்பத்து குழந்தை மாதிரி அந்த குழந்தைகளை நம்ம ட்ரீட் பண்ணவே முடியாது. அவங்க அவ்வளவு பிரச்சனைகளை சுமந்து கொண்டு வருகிறவர்களாகத்தான் இருப்பாங்க. அப்படி வர்ற பிள்ளைகள் அந்த இடத்துல அந்த ஆசிரியர்களுக்கு வந்து சர்வர்களை கொண்டு வந்து போட்டு அந்த சர்வர்களில் மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கு. அது ஆட்சி மாறணும்னு வெளியே வரும். இப்போ தெரியாதுங்க அது. இவங்க கொடுத்துருக்கிற தொகைக்கும் அங்கே வைக்கப்பட்டிருக்கிற சர்வர்களுக்கும் சம்மந்தமே கிடையாது. அந்த சர்வர்களை நீங்கள் அப்டேட்டே பண்ண முடியாது எதையுமே. புதிய கல்விக் கொள்கை வந்துச்சு இல்லைங்களா? புதிய கல்விக் கொள்கையில் வந்து 5ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பொதுத் தேர்வு நடத்த வேண்டும் கொண்டு வந்தா ஞாபகம் இருக்கா? நம்மள எதிர்த்து அதை போராடணும். எல்லாம் எங்க பொதுச் செயலாளர் அப்படி நடத்த மாட்டோம்னு சொல்லிட்டார். அதெல்லாம் நடக்காது, புதிய கல்விக் கொள்கை ஏத்துக்கலன்ட்டார். ஆனா அன்னைக்கு புதிய கல்விக் கொள்கைக்கு எதிராக போராடின திமுக, இதே அன்பில் மகேஷ், அவருக்கே தெரியுமான்னு தெரியல, 4ஆம் வகுப்பு பிள்ளைக்கு இன்றைக்கு பொதுத் தேர்வு தான் நடக்குது. ஒரே கொஸ்டின் பேப்பர் சென்னையில் எடுக்கப்படுது. சென்னையில் எடுக்கப்படுற கொஸ்டின் பேப்பர் தான் தமிழ்நாடு முழுக்க அனுப்பப்படுது. அது பொதுத் தேர்வு தான். அது பொதுத் தேர்வு தானே. அதைத்தான் டவுன்லோட் பண்ணணும், அந்த கொஸ்டின் பேப்பர் எடுத்து கொடுக்கணும். இதுல இந்த கம்ப்யூட்டர் விஷயங்கள் அந்த அறிவிக்கப்படாத பொது தேர்வு. ஆமா, இதையும் நான் சொன்னப்ப ஒரு மிக முக்கியமான செய்தி தொடர்பாளர், திமுக செய்தி தொடர்பாளர் விவாதத்துல போய் முடிந்தால் நிரூபிங்கிறார். நான் என்ன பண்றது? இப்ப எங்க சென்னையில இருந்து எல்லாத்துக்கும் பொது தேர்வு. அப்ப அதை வந்து ஒரு கம்ப்யூட்டர்ல இருந்து டவுன்லோட் பண்ணி அதை எடுத்து பிரிண்ட் அவுட் எடுத்து அதை கொண்டு போய் மாணவர்களுக்கு கொடுக்கணும். யாரு? ஒரு ஆசிரியர். அந்த வேலை செய்கிற போது அந்த சர்வர் டவுன் ஆகி போய் செய்ய முடியாம அதிகாரிகள் கூப்பிட்டு திட்டுறாங்க. போனை கையில் வச்சுட்டே ஓடி ஓடி அந்த அம்மா பண்ணி பதட்டமாகி அந்த அம்மா வந்து மாரடைப்பு வந்து வகுப்பறையிலே விழுந்து இறந்து போயிட்டாங்க. செய்தியே வரலையே. ஒரே ஒரு நாள் செய்தி மட்டும் இப்போ சில பத்திரிகைகள் போட்டாங்க, மாரடைப்பால் ஆசிரியை மரணம்னு. ஆனால் பின்புலம் காரணம் இந்த அளவுக்கு இன்னைக்கு சித்திரவதை பண்ணிட்டு இருக்கிற நீ ஆசிரியர்களே அரசு ஊழியர் எப்படி வாக்களிப்பாங்க? அப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, சிபிஐ சிபிஎம் வேணா நீங்க கூட்டணியில் இருங்க, ஏஐடிசி சிஐடியு என்ன பண்ணும்? உங்களுடைய அமைப்புகள் தானே. எப்படி அவங்க எதிர்கொள்ளுவாங்க நாளைக்கு தொழிலாளர்களை? விடுதலை சிறுத்தைகள் நான் கேட்கிறேன், விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவன் அவர்கள் எவ்வளவு முறை வேண்டுமானாலும் சொல்லட்டும், அவர்கள் அங்கே கூட்டணியில் இருக்கிறது இல்லாத அது பார்ப்போம், காலம் என்னென்ன பண்ணுதுன்னு பார்ப்போம். ஆனால் இப்போ சென்னையில் அரசுக்கு சொந்தமான அறநிலைத்துறைக்கு சொந்தமான கோயிலுக்குள்ள மக்கள் வந்து பட்டியல் சமூகத்து மக்கள் போகணும்னு கேட்டதுக்கு கோயிலை பூட்டிட்டு போகுதுங்க கவர்மெண்ட். இதுக்கு முன்னாடி எங்காவது பார்த்துருக்கீங்களா? அப்படி ஒரு பிரச்சனை வந்ததுன்னா போலீஸை நிறுத்தி மக்களை வழிபட செய்வதுதான் இன்றைக்கு வரைக்கும் இருந்த எல்லா முதலமைச்சர்களும் செய்த வேலை. நீ என்ன செய்யற? ரெண்டும் பவச்சுக்க வேண்டாம், எதுக்குன்ட்டு கோயிலை மூடிட்டு எல்லாம் பிரிஞ்சு போயிருங்க. அப்புறம் இனி எதுக்கு சமூக நீதி நீதிங்கிறீங்க? நாங்க அவர் வழியிலே வந்தோம், இவர் வழியிலே வந்தோம்ங்கிறீங்க. எவர் வழியில வந்தா என்ன? எங்களுக்கு வழி இல்லையே இன்னைக்கு கோயிலுக்குள்ள போறதுக்கு. உன்னோட ஆட்சியில தான் நடக்குது. அண்ணன் திருமாவளவன் அவர்கள் மீண்டும் இவர்களுக்கு போய் ஓட்டு கேட்டாருன்னா அந்த மக்கள் போட்டுருவாங்களா? அப்ப நான் என்ன சொல்றேன்னா, நீ எவ்வளவு பெரிய கூட்டணியோடு நின்னாலும் கூட்டணியோடு சேர்ந்து நீங்கள் தோற்கடிக்கப்படுவீர்கள். காங்கிரஸ் கட்சி தன்னைத்தானே உள்ளுக்குள்ள இன்னைக்கு காங்கிரஸ் கட்சிக்குள்ள புலங்கிட்டு கிடக்கிறான். நீங்க சொல்றேன் நான் திரு ஈவிகே சிலங்கோவன் அவர்களைப் போல சில பேர் வந்து முழுமையாக இவர்களிடம் போய் சரணாகதி அடைந்து விட்ட காரணத்தால் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்கள் அந்த கட்சியை இப்போ ஹேண்டில் பண்ண முடியல, கட்சியை நடத்த முடியாமல் திணறாங்க. இப்படிதான் நிலைமை இருக்கு. மதிமுக விட்டுருங்க, அவங்க பிரச்சனை இல்லை, அவங்க ஏதோ ஒரு நிலை எடுப்பாங்க, அது நம்ம பேசவே வேண்டியதில்லை. அப்ப இந்த கூட்டணி கட்சிகள்ல எந்த கட்சி சரியா இருக்கு? ஏற்கனவே திரு வேல்முருகன் அவர்கள் அவர் ஒரு மிகச்சிறந்த எதிர்கட்சியாக தானே செயல்பட்டு இருக்காரு. அவர் எவ்வளவு விமர்சனங்களே, அது ரொம்ப கூர்மையான விமர்சனம், சாதாரண விமர்சனங்கள் அல்ல அவர் வைக்கிறதெல்லாம், மிக கூர்மையான விமர்சனங்களே அவர் வைக்கிறாரே. அவரு ஏற்கனவே கூட்டணி உடஞ்சு போச்சு அங்கே. அப்ப இந்த நிலை தொடரும் அப்படின்னு சொன்னா நம்ம அதை பத்தி கவலையே படலைங்க. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் எங்கள் பொதுச் செயலாளர் சொன்னதை போல அதிமுக ஒரு சரியான கூட்டணியை அமைக்கும். அது எங்கள் பொதுச் செயலாளர் இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறார், கட்டாயம் அமைப்பார். திமுகவில் இருக்கிற கூட்டணி கட்சிகள் வந்து விடுவார்களா, வரமாட்டார்களா, வந்து விடுவாங்க மறுபடியும் வந்தால் மகிழ்ச்சி வந்தால் தமிழ்நாட்டு மக்களுக்கு உழைப்பதற்கான ஒரு பெரு வாய்ப்பு மீண்டும் கிடைக்கும். எல்லாரும் சேர்ந்து அந்த வேலை செய்யலாம். வரலையா, திமுகவோடு சேர்ந்து அவர்களும் இந்த 5 ஆண்டுகளில் திமுக செய்திருக்கிற மக்கள் விரோத ஆட்சியினுடைய தண்டனையை அனுபவிக்க வேண்டிய இடத்திலே போய் சிக்கிக் கொள்வார்கள் என்பதுதான் நாம் அவர்களுக்கு சொல்ல விரும்புகிற விஷயம். ரொம்ப நன்றி பேராசிரியர் கல்யாண் அவர்களே. ரொம்ப அழகாக பல விஷயங்களுக்கு தெளிவு கொடுத்தீங்க. குறிப்பாக வந்து இந்த அதிமுக பற்றி இருக்கக்கூடிய பல்வேறு கருத்துக்கள் நான் எல்லாத்தையும் உங்ககிட்ட வெளிப்படையாக கேட்கணுன்றதுனால தான் எடுத்து பொதுவெளியில் வச்சேன். ரொம்ப அழகாக
நிதானமாக எளிமையாக அனைவருக்கும் புரியும்படி நீங்கள் இந்த பல்வேறு விளக்கங்களை அளித்திருக்கிறீர்கள். எங்கள் அரங்கிற்கு வந்து உங்களோட நேரத்தை ஒதுக்கி நேர்காணல் அளித்ததற்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். நன்றி. நன்றிங்க.